ஒரு 5 ஆரம்பிக்கவா மேம்? तंत्रोक्त दीक्षावद्भिः तु तांत्रिकी संश्रुता भवेत् इत्थं पूजा रहस्यञ्च न ज्ञात्वा विपरीतकं करोति यः नरः मूढः स पतति एव सर्वथा. தந்த்ரோக்த தீட்சாவத்பிகின்னு இருக்கு. தீட்சா பக்தி இல்லை, தீட்சாவத்பிகி. ஸோ தந்திரம், அதாவது தந்திர தீட்சை எடுத்துட்டு இருக்கிறவா பகவான் தேவியை சாமுண்டி இதெல்லாமே மெயினாக அவளுக்கு தந்திரம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது இல்லையா. சாஸ்திரத்தில் பொறுத்த வரைக்கும் மந்திரத்தை விட தந்திரத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக இருக்குது, நல்ல இங்கிதமாக ப்ரே பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி தந்திரோக்த தீட்சாவத்பிகி, அந்த தீட்சை எடுத்துக்கொண்டவர்கள் தாந்திரிகி சம்சிதா பவேத்து, அவர்கள் அந்த தந்திர இதில் தந்திர மார்க்கத்தில், இது ஒரு ஆகமம் தான், இது ஒரு விதி, ஹவு டு ப்ரே காட். ஸோ அந்த மாதிரி தந்திரோக்த தந்திர விதியினால் அவர்கள் அந்த பகவானை தியானிக்கிறார்கள். சம்சிதான் ஆசிரியமாக கொண்டிருக்கிறார்கள். இத்தம் பூஜா ரகசியம் ச நாஞாத்வா, இந்த மாதிரி பூஜை எப்படி பண்ணுறதுங்கிறத தெரியாதவர்கள், நாஞாத்வா அறியாதவர்கள், விபரீதகம் கரோதி யகநரக, யார் ஒருவன் மாற்றி செய்கிறானோ, எல்லாம் கரெக்டாக காட்டணும், முத்திரையெல்லாம் கரெக்டாக காட்டணும், இல்லாட்டின்னு தப்பாக போச்சுன்னா அர்த்தமே அனர்த்தமாயிடும். அதனால யார் இந்த பூஜை விதியை தெரியாமல் இந்த ரகசியத்தை அறியாதவர்கள் தப்பாக யார் பண்ணுகிறார்களோ, மூடக சக, அவன் முட்டாளாக, சர்வதா பதத்தியேவ, அவன் திருப்பி அப்படியே கீழே விழ வேண்டிதான். அவன் செய்கிற அந்த தந்திரத்துக்கு அந்த தந்திர மார்க்கத்துக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஸோ புரிஞ்சுண்டு கரெக்டாக செய்யணுங்கிறான். तत्र या वैदिकी प्रोक्ता प्रथमातां वदामि अहं यन्मे साक्षात् परं रूपं दृष्टवान् असि भूधर हिमवाने பூமியை தரிப்பவனே. தத்திர வைதிகி புரோக்தா, வைதிக இதில் சொல்கிறா இல்லையா, பாக்கிய பூஜா ஆந்தரிக பூஜா 2 விதமாக இருக்குது பூஜைகள். அதில் வைதிக பூஜா வந்து 2 விதமாக இருக்குது, ஏற்கனவே சொல்லியாச்சு. ஸோ அதனால அந்த வைதிகி இதில் இந்த பூஜைகளில் சொல்லப்பட்டதில் பிரதமா முதல் உள்ளதை நான் இப்போ சொல்கிறேன் கேளுங்கிறான். என்மே சாக்ஷாத் பரம் ரூபம்னு இப்போ என்னுடைய பரமமான ரூபமாகப்பட்ட விராட் ரூபத்தை திருஷ்டவானசி, நீ என்னை பரம் ரூபங்கிறது இங்கே வந்து தேவியோட அந்த வடிவை காட்டியிருக்கா இல்லையா, அவனுக்கு முன்னாடி ப்ரெசண்ட் ஆகி அவள் தன்னுடைய உருவத்தை காட்டினான். ஸோ அந்த வடிவை நீ பார்த்திருக்கிறாய் இல்லையா, அதை பற்றி நான் இப்போ சொல்கிறேன் கேளுன்றான். अनंत शीर्ष नयनम अनंत चरणम महत सर्वशक्ति समायुक्तं प्रेरकं यत्परात्परं तदेव पूजयेत् नित्यं नमेति ध्यायेत् स्मरेत् अपि. ஸோ இங்கே வந்து விராட வடிவத்தான் சொல்கிறாவ. அனந்த சீர்ஷ நயனம்னு என்னது, ஆயிரமான தலைகள், ஆயிரமான கண்கள், அப்படிப்பட்ட விராட வடிவம், பெரிய ரூபம். அனந்த சரணம், பாதங்கள், ஏகப்பட்ட கால்கள், அப்படி இருக்கக்கூடிய அந்த விராட வடிவத்தை, மகத்தான ரூபம் அது. சர்வசக்தி சமாயுக்தம், எல்லா சக்தியும் தன்னில் ஒடுக்கி கொண்ட ரூபம். ஸோ எல்லாருமே அதில் இருக்கோன்னு சொல்லும்போது எல்லாரோட உள்ளுள்ள சக்தி அவள் அந்த விராட வடிவத்தில் வெளிப்படுறது. அப்படிப்பட்ட சர்வசக்தியோடு கூடியவளாக, பிரேரகம் யத் பராத்பரம், அதாவது எல்லாவற்றிலும் மேலான வடிவம். பராத்துன இங்கே முதல் பராத்துக்கு வந்து பிரகிருதின்னு சொல்லணும், பிரகிருதியை தூண்டக்கூடியவள். ஸோ பராத்பரம், அந்த பிரேரகமாக அந்த எல்லா உலகத்தையும் தோற்றுவிக்கக்கூடிய அந்த சாமர்த்தியம், அதிலையும் விட மேலானவள், பரம் அதுக்கும் மேலானவள். ஸோ பிரகிருதிக்கெல்லாம் அப்பாற்பட்டவள். ததேவ பூஜையே, அந்த விராட வடிவத்தை நீ பூஜை பண்ணு, நமேத்து வணங்கு, தியாயேத்து மனசுக்குள்ள தியானம் பண்ணு, ஸ்மரேத்து திருப்பி ஞாபகப்படுத்தி கொண்டிரு. ஸோ தேவிதான் உலக வடிவமாக பறந்து இருக்கான்னு எதை பார்த்தாலும் தேவி ஞாபகம் வந்தால் அவ்வளோதான், அதுதான் பூஜை. अनंत शीर्ष नयनम अनंत चरणम महत् सर्वशक्ति समायुक्तं प्रेरकं यत् परात्परं तदेव पूजयेत् नित्यं नमेति ध्यायेत् स्मरेत् अपि. इत्येत
तत्प्रथम अर्चायाः स्वरूपं कथितं नग शान्तः समाहितमनाः दम्भ अहङ्कारवर्जितः. இதுதான் என்னுடைய அர்ச்சனைக்குரிய பெரிய ரூபம். முதல்ல நான் உனக்கு சொல்லிருக்கேன், ஸ்வரூபம் கத்தித்தம், முதல் ரூபமாகப்பட்டது இந்த விராட வடிவம். இதை நான் உனக்கு சொன்னேன், கத்தித்தம் சொன்னப்பட்டது. நக ஹே ஹிமவானே. சாந்தக இது அமைதியாக, சமாஹிதமான ஒருமுகப்பட்ட மனசோட அப்படியே தேவி அப்படியே மனசில் அப்படி ஒருமுகமாக வாங்கிட்டு அதை பண்ணணும். தம்ப அகங்கார வர்ஜித்தக, நான்கிற அந்த அபிமானம் கூடாது. அபிமானம்னு என்னது, நான் சொல்கிற அந்த கர்வமே இருக்கக்கூடாது. தம்பம் ஆடம்பரமாக ஒன்றும் பண்ண தேவையில்லை. அப்படி சிம்பிளாக மனசில் ஒருமுகப்பட்டு என்ன தியானிக்கணும். तत्परः भव तत्याजी तदेव शरणं व्रज तदेव चेतसा पश्य ஜபாத்யாயஸ்வ சர்வதா. தத்பரகனது அதிலேயே ஈடுபட்டு இருக்கணும். அதுதான், இது தவிர வேற இல்லைங்கிற மாதிரி அதிலேயே ஈடுபாடோட தத்யாஜி அந்த தெய்வத்தையே யாகமெல்லாம் பண்ணணும். யாஜின்னு மனசுலேயே உள்ளுக்குள்ளேயே ஒரு யாகமெல்லாம், அந்தர்முக யாகமெல்லாம் இல்லை பகிர்முகமாக யாகத்தை ஏற்பாடு பண்ணி சண்டி ஹோமெல்லாம் பண்ணலாம். ஸோ ததேவ சரணம் பிரஜா, அவளையே சரணமாக நல்லா பிடிச்சுக்கணும். அது அவளையே சரணமாக கொள்ளு. ததேவ சேத்தசா பஷ்ய, மனசுக்குள்ளே அவளையே பாரு. தியானிச்சு மனசை சுத்தமாக்கி அவளையே அங்கேயே உள்ளே பாரு. ஜப, அவளையே ஜபம் பண்ணு. தியாயஸ்வ, தியானம் பண்ணு. சர்வதா, ஆல்வேஸ். ஸோ இடைவிடாமல் தேவியை நினைக்கணும். அவளுக்கு முடிஞ்சால் வெளியில் யஜ்ஞத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணணும். இல்லையா மனசுக்குள்ளேயே தியானம் பண்ணலாம். எப்படினாலும் பூஜை அது அர்ச்சனைக்குரியது. अनन्यया प्रेमयुक्त भक्त्या मद्भावम् आश्रितः यज्ञैः यज तपोदानैः माम् एव परितोषय. அனன்யா, வேற எண்ணமே இருக்கக்கூடாது. அன்யயா, வேற எண்ணமே இல்லாமல் பிரேமயுக்த பக்தியா, என்கிட்ட அன்போடு அந்த பக்தியோடு கூட மத்பாவம் ஆசிரித்தகா, என்னையே மனசில் பக்தியோடு கொண்டு அப்படியே ஆசிரியமாக ஏற்றுக்கொண்டு யக்ஞைஹி யஜ, யாகம் பண்ணுன்றான். யாகத்தையும் நீ பண்ணு. தபோதானேஹி, அதுக்கப்புறம் யாகம் பண்ணினாலே நல்ல தானமெல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கும். அந்த தானமெல்லாம் பண்ணணும். தபஸ் பண்ணணும். வேணும்னா தபஸ் பண்ணிக்கோ. மாமேவ பரிதோஷை, அப்படி என்னை பிரீதி பண்ணுன்றான். இப்போ தேவிக்கு கூட இந்த யாக யஜ்ஞம் பண்ணுவது அவளுக்கு ரொம்ப பிரீத்தியாக இருக்குன்றான். எனக்கு பிடிக்கிறது, அதனால நீ அதையே தபஸ் பண்ணலாம், தானம் பண்ணலாம், யாகம் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணுன்றான். इत्थं मम अनुग्रहतः मोक्ष्यसे भवबन्धनात् मत्पराये मदासक्त चित्ता भक्तवरामदाः प्रतिजाने भवात् अस्मात् उद्धरामि अचिरेण तु. இப்படியாக மம அனுகிரகத்தக, இத்தம்னா இப்படியாக மம அனுகிரகத்தக, என்னுடைய அனுகிரகத்தோடு கூட. ஏன்னா அவன் அருளால் அவன் தாள் பணிதல் வேண்டுன்ட்டா. அது மாதிரி என்னுடைய அனுகிரகம் இருந்தால் தான் இதெல்லாம் பண்ணவே முடியும். ஸோ பவபந்தனாத் மோட்சசே, இந்த பவங்கிற சம்சாரம், சம்சாரத்தோட கட்டு, இந்த தலையிலிருந்து நீ விடுபடுவாய். மோட்சசே, நீ விடுபட்டு விடுவாய். மத்பரா ஏ மத் ஆசக்தமனா சித்தாக, சித்தம்னு மனசு. ஸோ என் மேலேயே மனசு வச்சுண்டு மத ஆசக்தான ஈடுபாடு தேவியே நடிச்சுண்டு அப்படிப்பட்ட மனதை உடையவர்கள் பக்த வராகா, சிறந்த பக்தர்கள் என்பது என்னுடைய கருத்து. மத்தாகான என்னுடைய கருத்து அப்படி தான் இருக்குது. என்னையே நினச்சிண்டு என்னையே மனசில் அப்படி தாங்கிட்டு இருக்கக்கூடியவாய் சிறந்த பக்தர்கள். பிரதிஜானேன்னு சொன்னானது ஐ ஸ்வேர் அப்படி சொல்லுவோம் இல்லையா, நான் சபதமிட்டு சொல்கிறேன்கிறான். பிரதிஜானே, பிரதிஜை பண்ணுகிறேன்னு அர்த்தம். பிரதிஜானே, நான் பிரதிஜை பண்ணி சொல்கிறேன்ப்பா, சபதமிட்டு சொல்கிறேன். அஸ்மாத் பவாத்து, இந்த சம்சார கடலிலிருந்து, இந்த சம்சாரம் இருக்கே எப்படிப்பட்ட கடலாக தலையோடு இருக்கோமே, இந்த சம்சாரத்திலிருந்து அச்சிரேன, சீக்கிரமேன்னு அர்த்தம். சிரம்னா லேட்டு, அச்சிரேன சீக்கிரமே உத்தராமி, உன்னை நான் உத்தாரணம் செய்வேன். ஸோ யார் தேவியை கட்டியாக பிடிச்சிட்டு இருக்கோமோ அவளுக்கெல்லாம் இந்த சம்சார துக்கத்திலேருந்து சீக்கிரமே விடுதலை கிடைக்கும்னு சொல்கிறான். प्रतिजाने
ध्यानेन कर्मयुक्तेन भक्तिज्ञानेन वा पुनः प्राप्य अहं सर्वथा राजन् न तु केवल कर्मभिः धर्मात् सञ्जायते भक्तिः भक्त्या सञ्जायते परम्. ஸோ கர்மயுக்தேன தியானேன கர்மத்தை பண்ணிகிட்டே இருக்கிற சமயத்துலேயே தியானம் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ ஒரு சமையல் பண்ணுற வச்சு கூட பகவானை நினச்சிட்டு சமைச்சா அது வேறு காரியம், அதில் வந்து தப்பு வரத்துக்கெல்லாம் வாய்ப்பு கம்மியாயிடும். ஸோ கர்மயுக்தேன தியானேன கர்மத்தை செய்து கொண்டே அதே சமயத்தில் என்ன தியானம் பண்ணிட்டே பக்தி ஞானேன வாப்புறாங்க இல்லையா, வெறும்ன பக்தி பண்ணிகிட்டே இரு, பக்தி பண்ணு, அப்புறம் ஞானத்தை அடை, அந்த ஞானம். ஸோ பக்தி யோகம் கர்மயோகம் ஞான யோகம் எல்லாமே வந்துடுது இல்லை. ஸோ அதனாலேயோ அகம் பிராப்யான நான் அடையப்படுவேன், நீ என்ன அடையலாம் அப்படிங்கிறா. எந்த ஒரு யோகத்தை பண்ணினா கூட என்ன நீ அடையலாம் சர்வதா நிச்சயமாக. ஹே ராஜன், நான் தூ கேவல கர்மவி, ஆனால் வெறும் கர்மத்தை மட்டும் பண்ணுறேன்னு சொன்னால் அது கர்ம யோகம் ஆகாது. கர்மத்தை பகவானை நினச்சிட்டு பண்ணும்போது அதுக்கு யோகம்னு பேராயிடும், கர்ம யோகம் ஆகிடும். ஆனால் வெறும்னா கர்மத்தை பண்ணிகிட்டே இருந்து பகவானை நினைக்கலைன்னா அந்த கர்மம் கேவல கர்மபிகி, அது வெறும் கர்மம், அதனால என்ன அடைய முடியாது பான்றான். தர்மா சஞ்சாயத்தே பக்திஹி. ஸோ நீ நல்லா இந்த உலகத்தில் என்ன என்னோட தர்மம் அது ஒரு புருஷார்த்தம் இல்லையா. ஸோ அந்த தர்மத்தினால என்னாகும், பக்தி ஏற்படும், செய்யக்கூடிய தர்மத்தினால உனக்கு பக்தி ஏற்படும். அந்த பக்தினால சஞ்சாயத்தை பரம்னு இங்கே ஞானத்தை சொல்கிறது. பக்தி முதிர அது ஞானத்தில் பரிணமிக்கும். ஞானேன கர்மயுக்தேன பக்திஞானேன வா புனः காப்ய அகம் சர்வதா ராஜன் ந து கேவல கர்மபிஹ தர்மாத் சஞ்சாயதே பக்திஹ பக்த்யா சஞ்சாயதே பரம். श्रुतिस्मृतिभ्याम् उदितं यत् सधर्मः प्रकीर्तितः अन्यशास्त्रेण यः प्रोक्तः धर्म आभासः स उच्यते. ஸ்ருதி ஸ்மிருதி, ஸ்ருதிங்கிறது வேதம், ஸ்மிருதிங்கிறது அந்த வேதத்தை எப்படி நம்ம அனுசரிக்கணுங்கிறத சொல்லிக் கொடுக்கக்கூடியது ஸ்மிருதின்னு சொல்கிறோம். ரெண்டுமே வேதத்தோட இதுதான். ஸோ ஸ்ருதியும் ஸ்மிருதி ரெண்டுனாலையும் எஸ்ஸ தர்மகா உதிதம், எந்த தர்மத்தை சொல்லியிருக்கிறதோ, ஸ்ருதி வேதம் சொல்கிறத அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி ஸ்மிருதி சொல்கிறது அந்த தர்மம் எங்கே சொல்லப்பட்டிருக்கிறதோ, பிரகீர்த்திதக நன்றாக சொல்லப்பட்டிருக்கிறதோ, அந்நிய சாஸ்திரேன யக புரோக்தக, வேறு அதுக்கப்புறம் கீழே சாஸ்திரங்கள்னு வருது, நீதி நூல்கள், மனு நீதி, இதெல்லாம் மனு சாஸ்திரம்னு சொல்லுவோம். ஸோ மனு நீதி அந்த இதெல்லாம் என்ன சொல்லியிருக்கிறதோ அதெல்லாம் தான் தர்ம. அந்நிய சாஸ்திரம்னா நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டா மற்ற வேறு சாஸ்திரங்கள் மனு நீதியை கூட எடுத்துக்க முடியாது. ஏன்னா மனு நீதி வந்து கிட்டத்தட்ட வேதத்துக்கு ஈக்குவலண்ட்டாக ஆகிடுது. அந்நிய சாஸ்திரங்கள்னா இந்த காபாலம் வாமம் இந்த மாதிரி வாமாச்சாரம் இப்படியெல்லாம் சில சாஸ்திரங்களை ஃபாலோ பண்ணுறா, அந்த சாஸ்திரங்கள் ஃபாலோ பண்ணுற வச்சு சில இடத்துல காபால சாஸ்திரங்கிறா, வாம சாஸ்திரங்கிறா, பைரவ சாஸ்திரம் சொல்கிறா, இப்படியெல்லாம் சாஸ்திரங்கள் அவளாக ஃபாலோ பண்ணுறா. அதெல்லாம் தர்மம் கிடையாது. தர்ம ஆபாசக, தர்மம் மாதிரி தோணும். அதில் சொல்லப்பட்ட ஆபாசம்னா தோற்றம்னு அர்த்தம். ஸோ தர்ம ஆபாசக, அதில் சொல்லப்பட்டவையெல்லாம் தர்மத்தை போன்ற தோற்றம் அளிக்கக்கூடியவை என்று யச உச்சதை இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்ருதி ஸ்மிருதிவ்யாம் உதிதம் யத் சதர்மஹ பிரகீர்த்திதஹ அன்ய சாஸ்த்ரேன யஹ ப்ரோக்தஹ தர்ம ஆபாசக ச உச்யதே. सर्वज्ञात् सर्वशक्तेः च मत्तः वेदः समुत्थितः अज्ञानस्य मम अभावात् अप्रमाणात् न च श्रुतिः. சர்வஜாத், அதாவது மத்தகன்னு என்னெடுக்கு எங்கிட்ட இருந்து சர்வஜாத், நான் சர்வஜன், எல்லாம் அறிந்தவன். ஸோ சர்வசக்தி தேவி சொல்கிறாங்க, எல்லா சர்வஜனாக நான் இருக்கிறேன், எங்கிட்டிருந்து சர்வசக்தேகே மத்தகா, எல்லா சக்தியும் பெற்ற என்னிடமிருந்து வேதக சமுத்திதக, வேதம் எங்கிட்ட இருந்தாப்பா வந்திருக்கு. ஸோ வேதம் எங்கிட்டிருந்து சர்வம் அறிந்த என்கிட்டிருந்து தான் வேதம் வந்திருக்கு. மம அஜ்ஞானசிய அபாவாத்து, எங்கிட்ட அஜ்ஞானங்கிறது தொடவே தொடாது. பகவான்கிட்ட அஜ்ஞானம் நெருங்கவே சூரியன்கிட்ட அந்த நிழல் வந்து நெருங்க முடியுமா? ஸோ சூரியனை எப்படி அந்த மாதிரி நெருங்க முடியாதோ அது மாதிரி எங்கிட்ட அஜ்ஞானம் நெருங்கவே முடியாது. ஏன்னா நான் நேர் ஆப்போசிட், சர்வஜ்ஞி. அதனால அது எங்கிட்ட அஜ்ஞானம் இல்லாததுனால ஸ்ருதிகி இல்லை அப்பிரமாணாக ந அப்பிரமாணாக ச ஸ்ருதிகி, அதாவது ஸ்ருதி வந்து என்னை வந்து கம்ப்ளீட்டாக சொல்ல முடியாதுங்கிறான்.
அது பிரமாணமாக என்ன சொல்ல முடியாது ஃபுல்லாக. என்ன ஸ்ருதி தான் ப்ரூஃபு பகவானை அடையிறதுக்குன்னு எல்லாம் சொன்னால் கூட நான் எல்லா சர்வஜா இருக்கக்கூடிய எண்ணெய் நிர்குண வடிவமான எண்ணெய் சொல்லும்போது அது ஸ்ருதியை கூட நீ பிலீவ் பண்ணாதேங்கிறான். ஸ்ருதிக்கெல்லாம் தாண்டின வழி. ஏன்னா எங்கிட்டிருந்து வருது. ஸோ எங்கிட்டேருந்து வருதுன்னா அது மூலமாக என்னை ஃபுல்லாக தெரிஞ்சுக்க முடியுமா? ஏதோ ஒரு லெவலில் தெரிஞ்சுக்கலாமே தவிர அந்த ஸ்ருதியும் என்னை பூர்ணமாக சொல்ல முடியாது. அதனால அப்பிரமாணா நச்ச. அப்பிரமாணா நச்சன்னு சொன்னால் 2 நெகட்டிவ் போட்டுட்டா. பிரமாணம் இல்லை என்பது இல்லைன்னு ஆயிடுறது. ஸோ ஸ்ருதி எங்கிட்டேருந்து வந்தால் கூட என்னை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுங்கிறாப்போ இந்த இடத்துல 2 நெகட்டிவ் போட்டுட்டான். அப்பிரமாணா நன்னு சொல்லும்போது பிரமாணம் என்பது இல்லை, இல்லை என்பது இல்லை அப்படின்னு 2 நெகட்டிவ் போட்டனால பிரமாணம் தான்ங்கிறா. அப்படின்னா பிரமாணம் என்னது? ஸ்ருதி எங்கிட்டேருந்து வருது, என்னை பற்றி கொஞ்சம் சொல்லும்னு சொல்ல அர்த்தம் எடுத்துக்கணும். அப்படி स्मृतयश्च श्रुतेः अर्थं गृहीत्वा एव च निर्गताः मनु आदीनां श्रुतीनां च ततः प्रामाण्यम् इष्यते. मनु आदीनां ओके ஸ்ருதேகே ஸ்மிருதயஷ்ச ஸ்ருதேகே அர்த்தம். ஸ்மிருதிகள் ஸ்ருதிகள் இது இந்த ஸ்ருதி வேதங்கள் இதெல்லாம் அதோடைய அர்த்தம் கிரகீத்வா ஏவச்ச நிர்கதா. ஸோ அது என்னுடைய அர்த்தத்தை ஸ்ருதேகே அர்த்தம் இந்த ஸ்ருதிகளுடைய சொல்லக்கூடிய அர்த்தங்கள் எல்லாம் கிரகீத்வா ஏவச்ச நிர்கதாக என்னை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொண்டு தான் எங்கிட்டிருந்து வெளியில் வந்திருக்குங்கிறான். நிர்கதாக நான் எங்கிட்டிருந்து வெளியில் வந்திருக்கு, நிர்கத்தமாக இருக்கிற வெளி வந்திருக்கிறது, கொஞ்சமாவது எடுத்துக்கொண்டு தான் வந்திருக்கிறது. மனு ஆதீனாம் ஸ்ருதீனாம் ச. மனு சாஸ்திரம் சொல்கிறோம் இல்லையா? ஸோ மனுவோடைய சாஸ்திரமே ஒரு வேதமாக இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட மனு சாஸ்திரம் எல்லாம் அந்த ஸ்ருதீனாம் ச அந்த வேதம் கூட ததக பிராமாணியம் இஷ்யத்தே. ஸோ அதையும் கொஞ்சம் ப்ரூஃபாக எடுத்துக்கலாம். என்னை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுட்டு தான் எங்கிட்டிருந்து வெளிவந்ததுனால வேதம். அதே மாதிரி மனுஷாஸ்திரமும் வேதத்தில் ஒரு அங்கமாக இருக்கிறதுனால இதெல்லாமே கொஞ்சம் என்னுடைய பிரமாணமாக நீ எடுத்துக்கலாம்னு சொல்கிறான். பிரமாணம் இஷ்யதே, இஷ்யதே விரும்பப்படுகிறது. क्वचित् कदाचित् तन्त्रार्थ कटाक्षेन परोदितं धर्मं वदन्ति सः अंशस्तु नैव ग्राह्यः अस्ति वैदिकैः. क्वचित् எப்போது கதாச்சித் சில சமயம் தந்திரத்தோடைய அர்த்தம், அதாவது தந்திர வழியாக பூஜை பண்ணக்கூடிய அந்த முறை. கடாட்சேன பர உதித்தம் சில பேர் சொல்கிறான். பரன பிறர், பரன்னு சில இடத்துல பிறர்னு சொல்கிறோம் இல்லையா? பிறர் என்ன பண்ணுறா கடாட்சத்தினால உதிக்கிறது அப்படின்னு தந்திரார்த்தம் உதிக்கும் அப்படின்னு சில பேர் சொல்கிறான். அதையே தர்மம் வதந்தி அம்சகாத்து நைவ கிராஹ்யக அஸ்தி வைதிகி. ஸோ வைதிகத்தில் பிலீஃப் உள்ளவன், வேத சாஸ்திரம் சொல்கிறபடி பூஜை பண்ணக்கூடியவன் பிறர் சொல்கிற அந்த சில வேத விருத்தமாக சில பேர் சொல்லுவான். ஸோ கடாட்சத்தினாலேயே எல்லாம் கிடைக்கிறதுன்னு சொல்லுவோம். அப்படி கிடையாது. அந்த அர்ச்சனை பூஜை பண்ணி தான் ஆகணும். கடாட்சத்தினால சொல்லப்படுகிற அந்த ஒரு தந்திர சாஸ்திரத்தை அந்த அர்த்தத்தை தர்மமாக சொல்கிறார்கள். வதந்தி தர்மம் என்று சொல்கிறார்கள். சக அம்சக அந்த அம்சத்தை ந ஏவ கிராஹ்யக அஸ்தி வைதிகி. வேதத்தில் பிலீஃப் உள்ளவர்கள் எல்லாரும் இதை எடுத்துக்கொள்ளக்கூடாது. ந ஏவ கிராஹ்யகன்னு எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஸோ எல்லோரும் சொல்கிறதே எல்லாத்தையும் எடுத்துக்காதே. வேதம் மட்டுமே ப்ரூஃபு. அந்த வேதத்தில் சொல்கிறபடி தான் பூஜை பண்ணணும். சும்மா கடாட்சம், அது கடாட்சத்தால் தர்மமே சித்திக்கும் அப்படி இப்படின்னு சொன்னாலும் அதெல்லாம் எடுத்துக்காதேன்னு விட்டாங்க. ரொம்ப ஒரு மாதிரி குழம்பு தான் இருக்குது. ஏதோ கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம், அவ்வளோதான். கொஞ்சம் இந்த ப்ராபபிளி இந்த வாமாச்சாரம் பைரவம் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா? இந்த மாதிரி தர்மத்தில் அதெல்லாம் சொல்லியிருக்கு போல் இருக்கு. அதெல்லாம் தர்மம் சொல்லிருக்கு போல் இருக்கு. அதனால தான் வாமாச்சாரத்தெல்லாம் முதல்ல சொல்லுங்க. अन्येषां शास्त्रकर्तॄणाम् अज्ञानं प्रभवत्वतः अज्ञानदोषतुष्टत्वात् तदुक्तेः न प्रमाणता.
அந்நேஷாம் சாஸ்திர கர்த்தூர்ணாம், அதான் இந்த வாமாச்சாரம், பைரவ சாஸ்திரம், காபால சாஸ்திரம், இந்த மாதிரி உள்ள சாஸ்திரங்கள் எல்லாம் கர்த்தூர்ணாம் அந்த செய்தவர்கள், அதெல்லாம் யாரெல்லாம் ஏற்றிருக்காளோ இந்த வாமசாஸ்திரத்தை செய்தவர்கள், அப்படிப்பட்ட கர்த்தாக்கள். அஜ்ஞானம் பிரபவது அதக, அதெல்லாம் அஜ்ஞானத்தை பேஸ் பண்ணி தான் வந்திருக்குன்ட்டா. அதெல்லாம் ஞானத்தில் பேஸ் ஆகி வரக்கூடிய சாஸ்திரம் கிடையாது. மனுஷாஸ்திரம் மட்டும்தான் வேதம் மாதிரி ஃபாலோ பண்ணணுமே தவிர மற்ற யார் செய்திருக்கா சொல்லிட்டு அந்த சாஸ்திரங்கள்லையும் அது இருக்கட்டும், அது பாட்டு இருக்கட்டும், அது அஜ்ஞானத்தால் பேஸ் ஆகிருக்கு. அதக அஜ்ஞான தோஷ துஷ்டத்துவம், அது அஜ்ஞானமே ஒரு தோஷம். அஜ்ஞானத்தில் பிறந்த எதை ஏற்றுக்க முடியும்? அந்த துஷ்டத்தனம் இருக்குன்னா கேடு, அந்த கெடுதல் இருக்கிறதுனால தது உக்தேகே ந பிரமாணத்தா, அது சொல்லக்கூடிய அந்த சாஸ்திரம் சொல்லக்கூடியதை அதை ப்ரூஃபாக எடுத்துக்கொண்டு அதை ஃபாலோ பண்ணக்கூடாது. अन्येषां शास्त्रकर्तॄणाम् अज्ञानं प्रभवतु अतः अज्ञानदोषदुष्टत्वं तद्मुक्तेः न प्रमाणता। तस्मात् मुमुक्षुः धर्मार्थं सर्वथा वेदम् आश्रयेत्, राजाज्ञा च यथा लोके हन्यते न कदाचन, सर्वेषान्या मम आज्ञा सा श्रुतिः त्याज्या कथं नृभिः। ஸோ தஸ்மாத், ஆகவே இதெல்லாம் சொல்லிட்டு சொல்கிறான், முமுட்சுவ மோட்சம் அடையணும்னு ஆசை இருக்கக்கூடியவன் தர்மார்த்தம், தானுக்கு தர்மம் வேணும்னு சொன்னால், தர்மம் தான் இந்த லோகத்துலேயும் பிரயோஜனம் உள்ளது, செத்தப்புறமும் அந்த தர்மம் நம்மளை ஃபாலோ பண்ணி பலன் கொடுக்கும். அதனால அந்த தர்மத்துக்காக வேண்டி சர்வதா வேதமாசிரியது, எப்பொழுதுமே அந்த தர்மத்துக்காக வேண்டி அந்த புருஷார்த்துக்காக வேண்டி வேதத்தை தான் கடைப்பிடிக்கணும், அதையே ஆசிரியிக்க வேண்டும். ராஜ ஆக்ஞாச்சா யதா லோகே, ஒரு ராஜா கட்டளையிட்டு அதை மீற முடியுமா? அது மாதிரி வேதம் சொல்கிறத மீறக்கூடாதுன்னுட்டான். வேதம் ஒரு ராஜா மாதிரி அதிகாரம் பண்ணும் இல்லையா? தர்மம் சர சத்தியம் மதன்னு அதை ஆர்டர் தான் போடும். வேதம் ஆர்டரே தான் கொடுக்கும், நீ இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லும். அது மாதிரி ராஜகட்டளை போல் அதை மதிக்கணும். லோகத்தில் எப்படி ராஜகட்டளை மதிக்கப்படுகிறதோ அது மாதிரி. கன்யத்தேன கதாச்சன, அதை அவகேளனம் பண்ணக்கூடாது. கன்யத்தேனது அதை அவகேளனம் மரியாதை இல்லாமல் நடத்தக்கூடாது. வேதத்தை மரியாதை கொடுத்து நடத்தணும். சர்வ ஈசான்யா மம ஆக்ஞா, ஸோ எல்லாருக்கும் மேலான சக்தி, ஈசானினாலே என்னது சக்தி படைத்தவள்னு அர்த்தம். ஸோ சர்வ ஈசான்யா மம ஆக்ஞா, என்னுடைய கட்டளை எது? வேதமே என்னுடைய கட்டளை. ஸோ நான் ராணியாக இருக்கேன், என்னுடைய கட்டளையாகப்பட்ட வேதம் அது. சா ஸ்ருதிகி, அந்த வேதம். இந்த கதம் நிருபிகி தியாஜ்யா, மனிதன் எப்படி அதை விட முடியும்? விடவே கூடாது அப்படிங்கிறான். तस्मात् मुमुक्षुः धर्मार्थं सर्वथा वेदम् आश्रयेत्, राजाज्ञा च यथा लोके हन्यते न कदाचन, सर्व ईशान्या मम आज्ञा सा श्रुतिः त्याज्या कथं नृभिः। இதை பார்த்தா அந்த பௌத்த சாஸ்திரம் வேதத்தை அவள் நல்லா ஃபாலோ பண்ணுவாள். ஆனால் அவள் கடவுளை நான் நம்ப மாட்டாள். கர்மமே கர்மத்தோடு பலன் கொடுக்கும், அதுக்கே அந்த சாமர்த்தியம் இருக்கும். இதுக்கே இன்னொருத்தர் யார் இதை பலனை கொடுக்கணும்னு கேட்பாவா. அந்த மாதிரி அவளுக்குமே வேதம் அவள் பிராமணமாக எடுத்துக்கிறா, ப்ரூஃபாக எடுத்துக்கிறா. அப்போ ஈசானி எனக்கு தேவையில்லை, ஈசானி பண்ணின வேதம் மட்டும் போருன்னு இருக்கா பௌத்தர்கள்லாம். मद अज्ञान रक्षणार्थं तु ब्रह्मक्षत्रिय जातयः मया सृष्टाः ततः ज्ञेयं रहस्यं मे श्रुतेः वचः. मद ஆக்ஞா ரக்ஷணார்த்தம், என்னுடைய ஆக்ஞை, என்னுடைய கட்டளை, தேவி சொல்கிறா, என்னுடைய கட்டளையாகப்பட்ட வேதத்தை ரட்சிக்க வேண்டி பிரம்மக்ஷத்ரிய ஜாதேக, பிராமணர்கள் சத்திரியர்கள் இப்படிப்பட்ட ஜாதிகள், மேல் ஜாதிகள் எல்லாருமே மயா சிருஷ்டாக, என்னால் உதித்திருக்கிறார்கள். ஸோ தேவியால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற பிராமணர்கள் சத்திரியர்கள் முதலானவர்கள் இந்த இதை வேதத்தை ரட்சிக்கிறதுக்காக வேண்டி தான் அவன் வந்திருக்கான். மயா சிருஷ்டாக, என்னால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஸோ ஸ்ருதேகே வச்சக மே ரகசியம் ஞேயம், ஸ்ருதியோட வார்த்தைகள் எல்லாம் என்னுடைய ரகசியமானது என்று புரிந்து கொள்கிறா. ஹிமவான்ட்ட சொல்கிறா, வேதத்தில் என்னென்ன சொல்லிருக்கோ அது என்னுடைய ரகசியமான மறைபொருள் தானே பேர், மறைஞானம் தானே பேர் வேதத்துக்கே. அதனால என்னுடைய ரகசியம் எல்லாம் உள்ளடக்கியது அந்த வேதம், அது என்னுடைய கட்டளை. அதுக்கு அதை ஃபாலோ பண்ணுற, அதை ரட்சிக்கிறதுக்காக வேண்டி பிராமண சத்திரிகள் எல்லாமே நான் அவள் அதுக்கு வேண்டி தான் படைச்சிருக்கேங்கிறான். यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भूधर अभ्युत्थानम् अधर्मस्य तदा वेषान् बिभर्मि अहम्. देव ऑनलाइन देव दैत्य
देवदैत्य विभागश्चापि अथ एव अभवत् नृप ஸோ இது நம்ம கீதையோட வார்த்தை இங்கே இதுலேருந்து கீதை வந்தது அப்படின்னு எடுத்துக்க வேண்டியதான். யதாயதாகி தர்மஸ்ய கிளானிகி, தர்மம் எங்கெல்லாம் நாசமாகிறதோ, கிளானின்னு நஷ்டம் ஏற்படுகிறதோ, பூதர ஹே ஹிமவானே, அங்கே பாரதன்னு அர்ஜுனனுக்கு பேசுவார் கீதையில், இங்கே பூதரன்னு சொல்கிறோம். ஹிமவானே கேளே, தர்மம் நாசமாகிற சமயத்துல எல்லாம் அதர்மஸ்ய அபியுதானம், அதர்மம் மேலோங்கி வருது, அபியுதானம் எழுச்சி, அப்படி எழுச்சி பெறுறது, அதர்மம் எழுச்சி பெறுகிறதோ, அப்போது வேஷான் பிபர்மி அகம், நான் வேஷம் போடுகிறேன்னு அர்த்தம், அவதாரம் எடுக்கிறேங்கிறான். தேவி எப்பப்போ இந்த தர்மம் நாசமாகி அதர்மம் மேலோங்குகிறதோ அப்பொழுது நான் அவதாரம் எடுத்து வருகிறேன். தேவ தைத்திய விபாகஷ்ச, அப்போ தேவனாகவும் அவதாரம் எடுப்பேன். அது விஷ்ணு மூலமாக தான் அவதாரம். தேவி விஷ்ணுவை ஆர்டர் பண்ணிவிடுவா, நீ போய் எடுத்து காப்பாற்றுன்னு சொல்லுவோம். அப்போ விஷ்ணுவோட அவதாரம் எல்லாம் வந்துடும். தேவனாகவோ அசுரனாகவோ விபாகஷக பிரித்து ச அப்பி அத ஏவ அபவத்ன்றிருப்ப, அப்போ தான் தேவர்கள் அசுரர்கள் என்று பிரிக்க முடியும். அந்த மாதிரி தேவர்கள் எல்லாம் நல்லவர்கள், கெட்டவர்கள் எல்லாம் தண்டிக்கணும், அந்த மாதிரி பிரித்து அந்த மாதிரி அபவத்து அதையே. அதனால தான் கெட்டது செய்யக்கூடியவர்களாம் தைத்தியர்கள் என்றும், நல்லது செய்யக்கூடியவர்களாம் தேவர்கள் என்றும், அந்த தர்மத்தை பாதுகாக்கக்கூடியவர்கள் தேவர்கள் என்றும் அப்படி பிரிவு ஏற்பட்டதப்பா அப்படிங்கிற அபவத் என்றிருப்ப. यदा यदा हि धर्मस्य ग्लानिः भवति भूतले अभ्युत्थानम् अधर्मस्य तदा वेषान् बिभर्मि अहम् देवदैत्य विभागश्च अपि अत एव अभवत् नृप येन कुर्वन्ति तद्धर्मं तच्चिक्षार्थं मया सदा सम्पादिताः तु नरकाः त्रासः यच्छ्रवणात् भवेत्. त्रासः यच्छ्रवणात् भवेत्, அது அந்த பக்கம் கொண்டு போயிடுங்க. ஸோ ஏன குர்வந்தி தத் தர்மம், ஸோ யாரெல்லாம் அந்த தர்மத்தை கடைப்பிடிக்காமல் இருக்கிறார்களோ, தத் சிக்ஷார்த்தம், சிக்ஷான தண்டனைன்னு ஒரு அர்த்தம். சிக்ஷானா படிப்பினை கொடுக்கறதுன்னு தமிழையும் சொல்லுவோம். நல்ல படிப்பினை கொடுக்கணும் உனக்கு, அப்படி சொல்ல மாட்டோமா? ஸோ அப்படின்னு அர்த்தம் தண்டனை. ஸோ தத் சிக்ஷார்த்தம், அவன் எவனெல்லாம் தர்மத்தை கடைப்பிடிக்கலோ அவளெல்லாம் தண்டிக்கிறதுக்கு வேண்டி மயா சதா சம்பாதித்தாகாத்து நரக்காக, அதுக்கு வேண்டியே நான் சம்பாதனை பண்ணிட்டேன், உண்டாக்கி வச்சிருக்கேங்கிறான். நரகங்களை நான் ஏற்படுத்தியிருக்கேன். எதுக்கு? யாரெல்லாம் ஒழுங்காக தர்மத்தை கடைப்பிடிக்கல அவளுக்கெல்லாம் தள்ளுறதுக்கு கொண்டு நரகத்தையும் நானே சம்பாதிச்சு வச்சிருக்கேன், ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன். திராசக ஸ்ரவணாத்பவ, இதை கேட்டாலே பயம் ஏற்படுமா? நரகத்தை பற்றி அதை பற்றி கேட்டாலே பயம் ஏற்படுற மாதிரி உள்ள நரகங்களை நான் சிருஷ்டித்து வைத்திருக்கிறேன், சம்பாதித்து வைத்திருக்கிறேன்னு சொல்கிறான். येन कुर्वन्ति तद्धर्मं तच्चिक्षार्थं मया सदा सम्पादिताः तु नरकाः त्रासः यच्छ्रवणात् भवेत्. यो वेद धर्मम् उज्जित्य धर्मम् अन्यं समाश्रयेत् राजा प्रवासयेत् देशान् निजात् एतान् अधर्मिणः. कुर्चिकेल ब्राह्मणैः न च सम्भाष्याः पङ्क्तिग्राह्या न च द्विजैः. யோ ந வேத தர்மம் உஜ்ஜித்ய அப்படின்னு வேத தர்மத்தை விட்டுட்டான். வேதத்தில் என்னென்ன தர்மம் சொல்கிறோம் அதெல்லாம் விட்டாச்சு. ஸோ உஜ்ஜனம் பண்ணுறதுன்னா விட்டுறதுன்னு அர்த்தம். அந்யம் தர்மம் சமாஷ்ரியேத், இதில் இல்லாத வேதத்தை சொல்லப்படாத தர்மத்தை யார் ஃபாலோ பண்ணுறாளோ, யார் ஆசிரியிக்கிறார்களோ, ராஜா பிரவாசயேத்து தேசான், அவனை நாட்டை விட்டு விளக்கணுங்கிறான். நாட்டை விட்டு தள்ளிவிடு, நாட்டிலே வச்சுக்காதே, பிரவாசனம் பண்ணு, அவனை நாட்டை விட்டு துரத்து. தேசான் நிஜாத், இந்த தன்னுடைய தேசத்திலிருந்து வேற தேசத்துக்கு அனுப்பிவிடு. ஏதான் அதர்மினக, இப்படிப்பட்ட அதர்மிகளை தான் நாட்டை விட்டு கடத்த வேண்டும் ராஜாவாகப்பட்டவர். பிராமணைகி ந சம்பாஷியாக, பிராமணர்கள் அவர்கிட்டலாம் பேசவே கூடாது, சம்பாஷணை பண்ணவே கூடாது, அதர்மிகளோடு பேசவே கூடாது. பங்கி கிராஹியா நச்ச துஜைஹி, ஸோ அவன் சாப்பிட்ற அதே வரிசையில் உட்காந்து சாப்பிடக்கூடாதுங்கிறான். இப்போ கூட நம்ம பார்த்தோம்னா பிராமணாளுக்கு தனியாக தான் உட்காந்து சாப்பாடு போடுறான். ஸோ அவள் இந்த ஏன்னா மற்றவாளுக்கெல்லாம் அந்த அளவுக்கு ஒரு புனிதம் இருக்காதுங்கிற ஒரு எண்ணம் தான். ஸோ அதனால அதுக்கு தக்க மாதிரி அந்த பிராமணர்கள் இருக்கணும். அதனால் இந்த அதர்மிகள் பிராமணர்களோடு சேர்ந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறான். राजा प्रवासयेत् देशान् निजात्येतान् अधर्मिणः ब्राह्मणैः न सम्भाष्याः भक्तिग्राह्या न च द्विजैः. ग्राह्या
अन्यानि यानि शास्त्राणि लोके अस्मिन् विविधानि च श्रुतिस्मृतिविरुद्धानि तामसानि एव सर्वशः. வேற என்னெல்லாம் சாஸ்திரம் இருந்தாலும் அந்நிய சாஸ்திரங்கள் என்ன இருந்தாலும் இந்த லோகத்தில் அஸ்மின் லோகே விவிதானிச்ச பலவிதமாக இருக்கலாம். வேற சாஸ்திரம் என்னென்னவோ பேசலாம், ஒரு இதுவும் தன்னோட இதை மட்டும் விஸ்தாரித்து சொல்லலாம். பலது இருந்தாலும் ஸ்ருதி ஸ்மிருதி விருத்தானி, ஸ்ருதிகள் சொல்கிறதுலேருந்தும் ஸ்மிருதி சொல்கிறதுலேருந்தும் வேறுபட்டு இருந்தது என்றால் சர்வசக தாமசானி ஏவ, அவையெல்லாம் கீழானது தான், தாமசமானது தான், கீழானது தான். ஸ்மிருதி ஸ்மிருதி சொல்லக்கூடிய சாஸ்திரம் தான் உயர்ந்தது. लोके अस्मिन् विविधानि च श्रुति स्मृति विरुद्धानि तामसानि एव सर्वशः. वामं कापालकं चैव कौलकं भैरवागमः शिवेन मोहनार्थाय प्रणीतः न अन्यहेतुकः. ஸோ அவளே சொல்லிட்டா, இப்போ தேவியே சொல்கிறா, காபாலக சாஸ்திரம்னு ஒரு சாஸ்திரம் இருக்குது, கௌலகம்னு ஒரு சாஸ்திரம் இருக்குது. ஸோ பைரவ சாஸ்திரம் அதெல்லாம் பயப்படுத்தக்கூடியது, எல்லாரையும் எப்படி பயப்படுத்தி ஒரு ஆளை அடக்கிறது, அது மாதிரி உள்ள சாஸ்திரங்கள் அதெல்லாம் விவரிச்சிருக்கோம் அதில். ஸோ சிவேன மோகனார்த்தாயா, மற்றவாளை மோகிக்க வைக்கிறதுக்காக வேண்டி ஏற்படுத்தப்பட்ட சாஸ்திரம். தயாசதகத்தில் பார்க்கும்போது தயாதேவியை பார்த்து இவர் பேசுகிறார் இல்லையா, தயாதேவியே நீ பக்கத்தில் இருக்கும்போது வேத சாஸ்திரத்தை எல்லாம் பண்ணினார் பகவான், அதே நீ கொஞ்சம் தள்ளி இப்போ இருக்கும்போது விப்ரலிப்சான்னு அந்த வார்த்தையை போடுறாரு. விப்ரலிப்சான்னு வேத விருத்தமான சாஸ்திரங்களை அவரே படைத்தார் பகவான்னு தயாதேவி தயாசதகத்தில் பார்த்தோம். அப்போ பார்த்தோம், ஏன்னா நீ கிட்டக்கு இருந்தால் பண்ண விட மாட்டேன் அந்த சாஸ்திரத்தை எல்லாம். அதனால மற்றவாளெல்லாம் தண்டிக்கிறதுக்கு ஏதாவது சாஸ்திரம் வேண்டாமா, அந்த சாஸ்திரத்தை பண்ணி அவளை அடக்கிறதுக்கு ஒரு வழி வேணுமே, அதுக்காக வேண்டி அந்த சாஸ்திரத்தை படைச்சார் அப்படின்னு தயாசதகத்தில் பார்த்தோம். அதே தான் இங்கே சொல்கிறாவ, அதாவது மோகத்துக்காக வேண்டி மற்றவர்களை மோகத்தில் ஆழ்த்தி இந்த கெட்டவர்கள் தர்மத்தை ஃபாலோ பண்ணலை, அப்போ அவளுக்கெல்லாம் ஒரு சாஸ்திரத்தை உண்டாக்கி கொடுக்குறார் அவர். பிரணீத்தக நன்றாக கொண்டு வரப்பட்டது, இதுக்கு வேற காரணமே கிடையாது. இந்த சாஸ்திரங்கள்லாம் ஏன் வந்ததுன்னு சொன்னால் மக்களை அஞ்ஞானத்தில் மூழ்குவதற்காக ஏற்பட்ட சாஸ்திரங்களை தவிர வேறில்லை. வாமம் காபாலகம் சைவ கௌலகம் வைதவாகமஹ சிவேன மோகனார்த்தாய प्रणीतः न अन्यहेतुकः. दक्षशापात् भृगोः शापात् ददीचस्य च शापतः दग्धा ये ब्राह्मणवरा वेदमार्गबहिष्कृताः तेषाम् उद्धरणार्थाय सोपानक्रमतः सदा शैवाश्च वैष्णवाश्चैव सौराः शक्ताः तथैव च गाणपत्या आगमाश्च प्रणीताः शङ्करेण तु. ஸோ என்னெல்லாம் சாஸ்திரம் வந்து சொல்கிறாங்க, தக்தாச்சா பிராமணவராக உயர்ந்த பிராமணர்கள் எரிக்கப்பட்டார்கள், வேத மார்க்க பகிஷ்கிருத்தாக வேத மார்க்கத்திலிருந்து யாரெல்லாம் வெளியில் போயிட்டாலும் வேதம் சொல்கிறத ஃபாலோ பண்ணாத பிராமணர்கள் எரிக்கப்பட்டார்கள். என்னது நல்ல அடி வாங்கினாவெல்லாம் தேஷாம் முன்னாடி இருக்கு தக்ஷாபாத் பிருகோஹோ ஷாபாத், அதாவது பிருகோடைய சாபம், பிராமணர்களுக்கு பிருகோட சாபம் கிடச்சிருக்கு. தட்சன் சாபம் விட்டுருக்கான், ஒரு சந்தர்ப்பத்தில் தட்சனோட சாபம், பிருகோடைய சாபம், ததீச்சஸ்ய ச சாபத்தக ததீச்சி முனிவர் சாபம் விட்டுருக்கார். இப்படி பல பேருடைய சாபத்தினால யாருக்கு, பிராமணர்களுக்கு. அவள் தப்பு பண்ணினான்னு சொல்லும்போது பின்னாடி சில கதைகள்லாம் வருது, இதுலேயே பின்னாடி பார்ப்போம். நம்ம தர்மத்தை விட்டு வெளியில் போய் இது நம்ம மெயினாக பார்க்கும்போது இந்த கார்த்தவீர்யார்ஜுனனுடைய அதுலேயும் ஏதோ ஒரு கதை வரும். கார்த்தவீர்யார்ஜுனோட பூர்வ கதை வருமே, கார்த்தவீர்யார்ஜுனோட முந்தின வம்சத்தில் வரும்போது பிராமணர்களுக்கு வந்து இது கேடு, பிராமணர்களே கேடு பண்ணினான்னு சொல்லிட்டு சாபம் விடுவான் பிராமணர்களுக்கு. அப்போ தானே ஓடி ஒளிவா கைலாசத்தில் போய் காப்பாற்றுக்கொண்டு எல்லா பிராமணர்களும் ஓடி போய் அது பெரிய ஸ்துதியெல்லாம் பார்த்தோம் நம்ம. இதெல்லாம் கார்த்தவீர்யார்ஜுனன் வரதுக்கு முன்னாடி அது மாதிரி நிறைய இடத்துல பிராமணர்களுக்கு சாபம் கிடச்சிருக்கு. ஸோ பிருகுவுடைய சாபம், ததீச்சி முனிவருடைய சாபம், இதனால உயர்ந்த பிராமண வராகன சிறந்த பிராமணர்களுடன் தக்தாகன எரிக்கப்பட்டார்கள். வேத மார்க்க பகிஷ்கிருத்தாக, ஏன் அவர்கள் வேத விருத்தமாக, பிராமணர்கள் சொத்து சேர்க்கப்படாது, சொத்தை சேர்த்து கார்த்தவீர்யார்ஜுனன் முன்னோர்கள்ட்ட நிறைய பணத்தை வாங்கி திருப்பி அவன் நாடு கஷ்டப்படுறது கொடுக்க மாட்டேங்கிறான். அதனால தானே அவன் வந்து சாபத்தை அடைஞ்சா. ஸோ அது மாதிரி வேத மார்க்க பகிஷ்கிருத்தாக வேத மார்க்கத்திலேருந்து விலகியவர்கள். தேஷாம் உத்தரணார்த்தாயா, அவர்களை உயிர்ப்பிக்கணும். ஏன் உத்தரணம் பண்ண, உத்தாரணம் எழுப்பணும், திருப்பி மீண்டும் மேலே கொண்டுறான்.
சோபான கிரமத்தக ஸ்டெப் பை ஸ்டெப்னு அர்த்தம். சோபானம்னால படின்னு அர்த்தம். படிப்படியாக சதா சைவாஷ்ட வைஷ்ணவாஷ்டைவ சௌராக, இப்படி பலவிதமாக சைவர்கள் சிவனை ஃபாலோ பண்ணக்கூடியவர் சைவர்கள், வைஷ்ணவர்கள் விஷ்ணுவை ஃபாலோ பண்ணக்கூடியவர், சௌராக சூரியனோட அந்த இதை ஃபாலோ பண்ணக்கூடிய மார்க்கத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவர், சாக்தர்கள் சக்தியை ஃபாலோ பண்ணக்கூடியவர், அப்புறம் கானபத்தியம், இதெல்லாம் தான் ஆறு விதமாக சண்மத ஸ்தாபகர்னு சொல்கிறோம் ஆதிசங்கர். அந்த 6 மதத்தையும் இங்கே போட்டிருக்கு. கானபத்தியான கணபதியை ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட ஆகமங்கள் பிரணீத்தாக சங்கரேனது ஆதிசங்கரர். இங்கே சங்கரன்னா சிவன் இல்லை, ஆதிசங்கரர். ஆதிசங்கரர் இந்த ஆகமங்களை எல்லாம் இந்த 6 விதமாக 72 மதங்களை 6 இதுக்குள்ளே அடக்கிட்டார் அவர். ஸோ அதனால சண்மத ஸ்தாபகர்னே பேர். ஆதிசங்கரர் இந்த ஆகமங்களை கொண்டு வந்தார். ஏன்னா இவாளெல்லாம் உத்தாரணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தயவுனால அப்படி விதவிதமாக சாஸ்திரங்களை ஃபாலோ பண்ணி பிரிஞ்சு 72 தர்மங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா அதை 6க்குள்ள கட்டுக்குள்ளே கொண்டு வந்தார் ஆதிசங்கரர். राधे कृष्णा मैम. वैदिकैः तद्ग्रहे तत्र वेद विरुद्ध अंशः अपि उक्त एव क्वचित् वैदिकैः तद्ग्रहे दोषः न भवति एव कर्हिचित्. ஸோ தத்திர வேத விருத்தக அம்சக அப்படி உக்தக. ஸோ வேதத்துக்கு எதிரான சிலதெல்லாம் கூட சொல்லப்பட்டிருக்கு இதுலேயே. இந்த 6 இது படித்தா சொல்லும்போதே சில வேத விருத்தமான அம்சங்கள் அதில் கூட இருக்குங்கிறா தேவி. என்ன சொல்கிறா, சில இடத்துல வேதத்தில் இல்லாதது கூட இந்த ஆதிசங்கரோட இந்த ஸ்தாபித்த மதங்களில் சிலதெல்லாம் இருக்குது. அப்படி உக்தக அதுவும் சொல்லப்பட்டிருக்கு. கொச்சித் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது அதில். வைதிகை தத் கிரகே தோஷக ந பவதி. ஸோ அது ஒரு சின்ன குற்றங்கள் இருந்தால் அது வைதிக தர்மமாக எடுத்துக்கொள்வதில் தப்பில்லைன்னுட்டான். ஸோ அந்த வேத தர்மத்தில் இந்த கானபத்தியம் இது எல்லாத்துலேயுமே சில மிஸ்டேக்கு அந்த வேத விருத்தமாக இருந்தால் கூட அதில் உள்ளதை அப்படியே ஃபாலோ பண்ணலாம். அது ஏற்றுக்கொள்வதால் தத் கிரகேன்னு அது கிராக்கியம் பண்ணுறது, எடுத்துக்கொள்வது, அக்செப்ட் பண்ணுறது. அதை அக்செப்ட் பண்ணுறது தோஷகான பவதி, அது தோஷமாகாது. ஏவ கர்ஹிச்சித்து, ஒரு பொழுதும் கர்ஹிச்சித்துனா ஒரு பொழுதும் அது தோஷமாகாது. तत्र वेद विरुद्धः अंशः अपि उक्त एव क्वचित् वैदिकैः तद्ग्रहे दोषः न भवति एव कर्हिचित्. सर्वथा वेद भिन्नार्थे न अधिकारी द्विजः भवेत्. वेद अधिकारहीनस्तो भवेत् तत्र अधिकारवान्. ஸோ சர்வதா வேத நிர்பின்ன அர்த்தே வேத பின்ன அர்த்தே, வேதத்துக்கு புறம்பான, பின்னம்னா வேதத்துக்கு புறம்பான, வேதத்தை தாண்டின அந்த அர்த்தத்தை ந அதிகாரி திஜகா பவேத, அந்த வேதத்துக்கு பின்னமான அர்த்தத்தை அவன் எடுக்கக்கூடாது. வேதம் சொல்லி அர்த்தத்தை எடுக்கணும். அது ரீடிங் பிட்வீன் த லைன்ஸுபா, அதுலேருந்து ஏதாவது எடுக்க முடியுமா, நம்மளே இஷ்டமாக ஒரு அர்த்தம் சொல்ல முடியுமான்னெல்லாம் பார்க்கக்கூடாதுங்கிறா. வேதம் என்ன சொல்லுதோ அப்படியே தான் எடுத்துக்கணும். இன்ஃபேக்ட் இந்த பதில் சொல்கிறான், வேதத்தில் சொல்கிறபடி தான் நீ அப்படியே எடுத்துக்கணும், அதை அர்த்தத்தெல்லாம் மாற்றப்படாது, பின்னமான ஒரு அர்த்தத்தை எடுக்கக்கூடாதுன்னா அதிகாரி திஜகா பவைத்து, ஒரு பிராமணன் அதுக்கு அதிகாரி கிடையாது. வேத அதிகாரஹீனக, வேதத்தில் அதிகாரம் இல்லாதவன், வேத அதிகார ஹீனகன்னு அந்த அதிகாரம் இல்லாதவன், வேதத்திலே அதிகாரம் கிடையாது, அப்படிப்பட்டவன் பவே தத்திர அதிகாரவான். அப்படி வேணால் அவன் வேணால் அக்செப்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சூத்திரன் வந்து வேதத்துக்கு அதிகாரம் கிடையாது, அவன் வேதத்தில் சொல்லக்கூடிய எதுவுமே செய்யக்கூடாது, அவன் வேணால் என்ன வேணால் அர்த்தத்தை எடுத்துக்கிட்டோம், அது பரவாயில்ல. ஆனால் பிராமணன் அந்த மாதிரி வித்தியாசமான அர்த்தத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது. तस्मात् सर्वप्रयत्नेन वैदिकः वेदम् आश्रयेत्. धर्मेण सहितं ज्ञानं परं ब्रह्म प्रकाशयेत्. அதனால தஸ்மாத், ஆகவே சர்வ பிரயத்ன, முழு முயற்சியோடு கூட வைதிக வேதமாசிரியே, வைதிக தர்மத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள், அந்த பிராமணர்கள் இவெல்லாம் நிச்சயமாக வேதத்தை தான் கடைப்பிடிக்க வேண்டும், ஆசிரியக்கணும்.
தர்மேண சகிதம் ஞானம், அதாவது தர்மத்தோடு கூடி அந்த வேத ஞானம். இங்கே ஞானம்னு வரும்போது வேத ஞானம். பரம்பிரம்ம பிரகாஷையே, அந்த மாதிரி தர்மத்தோடு கூட அந்த வேத ஞானமும் இருக்கும் பொழுது அது அதுவே உங்களுக்கு இந்த பரம்பிரம்மமாக அந்த பிரம்மத்தை உங்களுக்கு தரிசிக்க வைக்கும். அந்த ஞானம் வரும். பரபிரம்ம தர்ஷன அனுபூதி, அந்த அனுபூதி நிலையை அதுவே கொண்டு சேர்க்கும் உங்களை. सर्व ऐषणाः परित्यज्य माम् एव शरणं गताः सर्वभूतदयावन्तः मान अहङ्कारवर्जिताः मच्चित्ता मद्गतप्राणा मत्स्थानकथने रताः सन्न्यासिनो वनस्ताश्च गृहस्था ब्रह्मचारिणः उपासन्ते सदा भक्त्या யோகம் ஐஸ்வர சங்கீதம். சர்வ ஐஷன ஆசைகள், எல்லா ஆசைகளையும் விட்டுடணும், ஆசைப்படக்கூடாது. மாமேவ சரணகத்தாக, தேவியான என்னையே யாரெல்லாம் சரணம் அப்படின்னு அடைகிறார்களோ, சர்வபூத தயாவந்தக, எல்லாரிடமும் தயை இருக்க வாழ்க்கை, எல்லாரையும் ஒரு தேவியாக பார்த்து அவகிட்ட தயை காட்டக்கூடியவர்கள், தயாவந்தக தயையோடு கூடியவர்கள். மான அகங்கார வர்ஜ, கௌரவம் பார்க்க மாட்டான். இவன் என்னை விட கீழானவன், இவன்ட்டு போய் நான் எப்படி ஹெல்ப் பண்ணுறதுலாம் பார்க்க மாட்டா. அந்த கௌரவம் கிடையாது, அகங்காரம் கிடையாது, நான்கிற அகங்காரம் அவள் கிடையாது. வர்ஜித்தாக, அது வர்ஜனம் பண்ணிட்டா, விட்டுட்டா. மச்சித்தாக, என்னையே மனசில் நினச்சிட்டே இருக்கான். மத்கத பிராணாக, ஒவ்வொரு மூச்சுலையும் நான் இருக்கேங்கிறான். ஒவ்வொரு மூச்சு விடும்போது கூட தேவியை நினச்சிட்டே இருக்கேன், அப்படிப்பட்டவர்கள். மத்ஸ்தான கதனே ரதாகன்னு, இது என்னை பற்றியே கதை, என்னுடைய சரித்திரங்கள் எல்லாம் பேசக்கூடியவர்கள். சந்நியாசினக யார் வேணா இருக்கட்டும், சந்நியாசாசிரமத்தில் இருக்கிறவராக இருக்கட்டும். வனஸ்தாகன்னு வானப்பிரஸ்தாசிரமம், அந்த சன்னியாசாசிரமத்தில் இருக்கக்கூடியவர்கள், இல்லாட்டினா வானப்பிரஸ்தாசிரமம். கிரகஸ்தாசிரமத்தில் கூட இருந்துன்னு என்னை யாரெல்லாம் தியானம் பண்ணுறாளோ, இல்லை பிரம்மச்சாரி, ஸோ 4 ஆசிரமத்தில் யார் வேணா இருக்கட்டும், இப்படி என்னையே நினைக்கக்கூடியவர்கள், ஒரு கௌரவம் இல்லாமல் அகங்காரம் இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள். யோகம் ஐஸ்வர சங்கீதம், அதாவது ஐஸ்வர்யம் கூடின யோகம், யோகேஸ்வரகான்னு பகவானை சொல்கிறோம். இங்கே தேவி அதோ யோக ஐஸ்வரம் சங்கீதம் என்று யோக ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லக்கூடியவ, அந்த பேருடையவள். ஸோ நானே யோகேஸ்வரி அப்படிங்கிற தேவி, எல்லா யோகத்துக்கும் அடையக்கூடிய ஒரு சித்தியை அடையக்கூடிய பொருளாக நான் இருக்கேன், ஏதாவது யோகேஸ்வரி. ஸோ யோகத்தால் அடையப்படக்கூடிய சக்தியாகப்பட்ட எண்ணெய், சங்கீதம் என பெயருள்ள எண்ணெய், சதா பக்தியா உபாசந்தே, எல்லா ஆசையை விட்டவர்கள் என்னையே எப்பொழுதும் பக்தியோடு உபாசனை பண்ணுகிறார்கள். तेषां नित्याभियुक्तानाम् अहम् अज्ञानजं तमः ज्ञानसूर्यप्रकाशेन नाशयामि न संशयः. நித்திய அபியுக்தானாம் தேஷாம், அபியுக்தம்னு சேர்ந்து தேவியை விட்டு 1 இன்ச்சு விலக மாட்டேங்கிறா, எப்பொழுதும் அவளை தியானம் பண்ணிட்டு இருக்கா இல்லையா, அப்படிப்பட்டவர்களுடைய தேஷாம், அவர்களுடைய அஜ்ஞானஜம் தமக, அவர்களுக்கு அஜ்ஞானம் இருக்கும். ஏன்னா எல்லாம் பகவான் படைப்பே அப்படி தானே இருக்கு, எல்லாருக்கும் அஜ்ஞானத்தை கொடுத்து தான் படைச்சிருக்கார். ஸோ அப்படிப்பட்ட அவர்களுடைய அஜ்ஞானம் என்று சொல்லக்கூடிய அந்த இருளை அகம் ஞான சூரிய பிரகாஷன், அவள் ஞானத்தை கொடுத்துருவேங்கிறான். அவளுக்கு அந்த போதத்தை நானே கொடுப்பேன், அந்த ஞான சூரியனை அவளுக்குள்ளே உதிக்க வைத்து அந்த இருளை நாசயாமி, நாசப்படுத்தி விடுவேன். ந சம்சயம், சந்தேகமே வேண்டாம்ப்பா. ஸோ ஞான சூரியனாக நான் அவளுக்குள்ளே இருந்து அவளுடைய அஜ்ஞானத்தை நீக்கி விடுவேன். इतं वैदिकपूजायाः प्रथमायानगाधिप स्वरूपम् उक्तं संक्षेपात् द्वितीयाया
अथो ब्रुवे அவ்வளோதான். வைதிக பூஜையோட ஃபஸ்ட்டு பார்ட்டு தான் முடிஞ்சிருக்கு இது வரைக்கும். ஸோ தேவி இவ்வளோ நாய் சொன்னது வைதிக பூஜை 2 விதம் சொன்னதில்லை. நான் முதல் பார்ட்டை உனக்கு சொல்லிட்டேன் பார்க்குறேன். பிரதமாயா வைதிக பூஜாயாக முதல் வைதிக பூஜை எப்படி பண்ணணுங்கிறதை நகாதிப ஹே ஹிமவானே உனக்கு நான் சொல்லிட்டேன். ஸ்வரூபம் உக்தம், அந்த வைதிக பூஜையோட ஸ்வரூபம் அது பாஹ்ய பூஜை. அது எப்படி யாகமேக்கம் பண்ணணும், மனசில் உபாசனை பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும். இதெல்லாம் வந்து நான் உனக்கு வெளி பூஜை, இதெல்லாம் இது வெளி பூஜையோடு இது. ஸோ அதை நான் சொல்லிட்டேன். த்விதீயாயாக அதோ ப்ருவே, 2வது முறையை பற்றி நான் இப்போ சொல்ல போகிறேன், கேளு. வைதிக பூஜாயாः பிரதமயா நகாத்ம ஸ்வரூபம் உக்தம் க்ஷேபாத் द्वितीयाया अतो ब्रुवे मूर्तौ वा सण्डिले वापि तथा स इन्दुमण्डले जले अथवा बाणलिङ्गे यन्त्रे वापि महापटे तथा श्रीहृदयाम्बोजे ध्यात्वा देवीं परात्पराम्. சூரிய இந்து மண்டலே இருப்பா. சூரிய இந்து மண்டலே ஃபர்ஸ்ட் லைன். மூர்த்தவா ஸ்தண்டிலே, அதாவது ஒரு மூர்த்தி, ஒரு விக்கிரகத்தை கொண்டு முன்னாடி வச்சுக்கலாம். ஒரு மூர்த்தமாக இருக்கக்கூடியதை, வடிவமாக இருக்கக்கூடியதை. இல்லாட்டனா ஸ்தண்டிலேன்னா என்னது? ஸ்தண்டிலேன்னா பூமி. ஒரு பூமியை நல்லா க்ளீன் பண்ணி அந்த இடத்துலையே ஒரு ஆவாகனம் பண்ணி தேவி இருக்கான்னு நினச்சிட்டு அந்த இடத்துலேயே பூஜை போடுறது. பூமி பூஜையில் அப்படி தானே பண்ணுறா. செங்கலை வச்சு 4 பக்கம் செங்கலை வச்சு அது ஒரு பூஜை தானே அது. அது மாதிரி பூஜை. அல்லது சூரிய இந்து மண்டலே, சூரிய மண்டலம் சந்திர மண்டலம் எல்லாம் வரைஞ்சி எல்லாம் டிராயிங் போட்டு பண்ண வேண்டியதான். சூரிய மண்டலமாக சந்திர மண்டலமாக ஜலே, ஒரு தண்ணியில் கூட தேவியை தியானிக்கலான்றா. பானலிங்கம்னு அது கோழி முட்டை வடிவத்தில் இருக்கக்கூடிய லிங்கம். அந்த பானலிங்கத்துலையா யந்திரம்னாலே இந்த வரைகிறது, யந்திரங்களானாலே டிராயிங்கில் இருக்கக்கூடியது. ஸோ யந்திர ரூபத்திலையும் மகாபட்டே, துணி, ஒரு துணி, தேவியை வரைஞ்சிருக்கக்கூடிய ஒரு துணி. அதுவும் நம்ம விக்கிரகம் மாதிரி தான் அது. அந்த படத்தில் படம்னா துணியாட்டம். ததா ஸ்ரீ ஹிருதய அம்போஜே, அதான் ஸ்ரீ ஹிருதயம்னு என்னது? நல்ல ஹிருதயமாக இருக்கக்கூடிய அந்த தாமரையில், ஹிருதய தாமரையில் தியாத்வா தேவி பராத்பராம்னு என்னது? பிரகிருதிக்கெல்லாம் அப்பாற்பட்ட பரமமான அந்த தேவியை தியானம் பண்ணிக்கொண்டு जले अथवा बाणलिङ्गे यन्त्रेवापि महापटे तथा श्रीहृदय अम्भोजे ध्यात्वा देवीं पराम् रघुनां करुणापूर्णां तरुणीम् अरुणारुणां सौन्दर्य सारसीमान्तां सर्व अवयवसुन्दरीं शृङ्गार रससम्पूर्णां सदा भक्तार्तिकातरां प्रसादसुमुखीम् अम्बां चन्द्रखण्डशिखण्डिनीं पाशाङ्कुचवराभीति धराम् आनन्दरूपिणीं. தலைன்னு படிச்சிருங்க. पूजयेत् उपचारैश्च यथावित्त अनुसारतः. அவ்வளோதான். இது ஃபுல்லாகவே இதை சொல்லிட்டா. சகுணாம், குணம்னா இது மூர்த்தி வடிவத்தில் இருக்கிறதுனாலே அது குணத்தோடு கூடியவள்ங்கிற மாதிரி ஆயிடுறது. நிர்குண பிரம்மம் இல்லையே. நிர்குணத்தெல்லாம் கும்பிடுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதனால் சகுணாம் கருணாபூர்ணாம், கருணையோடு இருக்கக்கூடிய தருணீம், அப்படி யங்கா, ஆல்வேஸ் யங் இல்லையா, இளமையது இருக்கக்கூடியவள். அருணாருணாம்னு என்னது? அருணனை போல ரெட் கலர். அருணா அப்படின்னு அருணனை போல காலம்பர சூரியன் அருணோதயம் சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி ரெட் கலரில் இருக்கக்கூடிய தேவியை. சௌந்தர்ய சாரசீமா, அழகுக்கே எல்லை, அழகினுடைய சாரத்துக்கே எல்லையாக இருக்கக்கூடியவளை. தாம் சர்வ அவயவ சுந்தரி, ஒவ்வொரு அவயவமே அழகு. அப்படிப்பட்ட அவயவங்கள், ஒவ்வொரு அழகும் அவயவங்கள்லாம் சுந்தரமாக இருக்கக்கூடிய அந்த தேவியை ஸ்ருங்கார ரச சம்பூர்ணாம், காமேஸ்வரி. இப்போ இதில் பார்த்தோமே, நம்ம படித்தோம் இல்லையாப்பா, தான் படிக்கிறோம் நம்ம. ஸோ காஞ்சிபுரத்தில் காமேஸ்வரியை தான் வீட்டிருக்கா. ஸோ அப்படி ஸ்ருங்கார ரசத்தோடு கூடியவளை சதா பக்த ஆர்த்தி காத்தராம், பக்தர்களுக்கு செய்யணும்ன்ட்டு அப்படியே அவளுக்கு ஆர்த்தி, பக்தனுடைய கஷ்டத்தை பார்த்து தானே நடுகிறாளாம், பயப்படுறாளாம். ஐயோ பக்தனுக்கு, என்னுடைய பக்தனுக்கு கஷ்டம் வரலாமா அப்படின்ட்டு ஒரு துன்பத்தை தன துன்பமாக அப்படியே எடுக்கக்கூடியவள். அப்படிப்பட்ட தேவி பிரசாத சுமுகி, எப்பவுமே உனக்கு என்ன செய்யலாம்ட்டு அப்படி ஆசையாக இருக்கா. பிரசாதம்னு இந்த பிரசன்னமாக சுமுகீம், அழகிய வதனத்தோடு இருக்கக்கூடிய அம்பாம் சந்திர கண்ட சிகண்டினி, சிகண்டின்னு சொன்னாலும் தலையில், சிகண்டன்னு சிகா தலை. ஸோ தலையில் சந்திரகண்ட, பிறை சந்திரன்,
கண்டம்னா முழுசு இல்லை, கண்டமாகக்கூடியது. ஸோ பிறை சந்திரனை தலையில் சூடியவளை. பாஷ அங்குஷ வர அபிதி 4 கை. ஸோ ஒரு கையில் கயிறு பாசம் வச்சுட்டுருக்கா, ஒரு கையில் அங்குஷங்கிற ஆயுதத்தை வச்சுட்டுருக்கா, ஒரு கையில் வரம்னு ஒன்று அபயப்பிரதானம், இன்னொன்று வரம். நான் உனக்கு வரம் தரேங்கிறா, அபயம் கொடுக்குறேங்கிறா. இப்படி 2 கைகளையும் அப்படி காட்டின்னு இருக்கக்கூடிய 4 கைகளால் தராம் அப்படி வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஆனந்த ரூபிணி சந்தோஷ வடிவினலான அவளை உபசாரைஷ பூஜையேத்து. நல்ல உபசாரங்கள். என்ன உபசாரம்? 16 ஷோடச உபசாரம்னு சொல்கிறோம் இல்லையா? தூபம் தீபம் நைவேத்தியம் எல்லாம் பார்ட்டு ஒரு ஒன்றா சங்கடித்து வச்சுக்கணும் இல்லையா? தூபம் காட்டணும், தீபம் காட்டணும், இதெல்லாம் ஒரு பாட்டு பூஜையில் அர்ச்சனை பண்ணுறது எல்லாமே. ஸோ இப்படி ஷோடச உபசாரங்கள்னால பூஜை பண்ண வேண்டும். இந்த ஷோடச உபசாரம்லாம் பின்னாடி ரொம்ப டீட்டெயிலாக வருது. எல்லாம் இந்த தேவி பாகத்தில் ஃபுல்லாகவே படிக்க போகிறோம் பின்னாடி. ஸோ உபசாரங்களினால் யதா வித்த அனுசாரத்தக. உங்ககிட்ட எவ்வளோ பைசா இருக்கும். ஸோ சிக்கனம் பண்ணுன்னு சொல்லலை, இங்கே சிக்கனம் பண்ணாதேன்னு சொல்லலை. உங்கள்கிட்ட பணம் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கொஞ்சம் சிம்பிளாக பண்ணுன்றா. ஸோ யதா வித்த அனுசாரத்தக. உன் கையில் இருக்கிற பணத்துக்கு ஏற்ற மாதிரி நீ தேவியை பூஜை பண்ணு. கருணா பூர்ணாம் தருணீம் அருணாருணாம் சௌந்தர்ய சாரசி மாம்தாம் சர்வ அவயவ சுந்தரீம் ஸ்ருங்கார ரச சம்பூர்ணாம் சதா பக்த ஆர்த்தி காந்தராம் பிரசன்ன சுமுகீம் அப்பாம் சந்திரகண்ட ஸ்ரீகண்டினீம் பாஷ அங்குஷ வர அபீதி தனாம் ஆனந்த ரூபிணீம் பூஜையே உபசாரைச்ச யதா வித்த அனுசாரதः. यावदान्तर पूजायाम् अधिकारः भवेत् नहि तावत् बाह्याम् इमां पूजां शयेज्जाते तु तां त्यजेत्. உனக்கு அந்தர பூஜை பண்ண முடியலேங்கிற வரைக்கும் தான் இதை பூஜை பண்ணணுங்கிற. வெளியில் பூஜை பண்ணுறது எது வரைக்கும்? உள்முகமாக பார்த்து உள்ளேயே தேவியை பார்த்து அவளையே உள்ள தியானம் பண்ணி ஜெபிக்கிற ஒரு நிலைமை வர்றது வரைக்கும், யாவத் அது வரையிலும் இந்த மாதிரி பாக்கிய பூஜையை பண்ணு. அதிகாரக பவேத் நகி. உனக்கு அந்த வெளி பூஜை பண்ணி உள்ள பூஜை வரலை, உள்ள பூஜையோட அதிகாரியாக நீ ஆகலை. அது வரைக்கும் தாவத் அது வரைக்கும் பாக்கியாம் இமாம் இது வெளி பூஜை. ஸோ இந்த வெளி பூஜையை நீ பண்ணு. ஸ்ரயேத்துன்னு ஆஸ்ரயேத் நீ அதை கடைப்பிடி. ஜாத்தே தூ உனக்கு அந்தர பூஜை பண்ணுறதுக்குள்ள ஒரு சாமர்த்தியம் வந்துருத்து, அந்த ஒரு நிலைமை உனக்கு வந்துருத்து என்றால் ஜாத்தே தூன்னு அது ஏற்பட்டு விட்டால் தாம் தேஜேத் இந்த வெளி பூஜையை விட்டுடு சொல்கிறான். நம்ம அது வந்துருத்துன்னு வெளி பூஜையும் பண்ணுறதில்ல, உள்ளே ஒழுங்காக பூஜை பண்ணுறதில்ல, மொத்தத்தில் எல்லாம் ஒன்றும் பண்ணுறதில்ல. अधिकारो भवेत् नहि तावत् बाह्याम् इमां पूजां श्रयेज्जाते तु तां त्यजेत्. आभ्यन्तरा तु या पूजा सा तु संविल्लयः स्मृतः संवित् एव परं रूपम् उपाधिरहितं मम. உள் பூஜை தான் பூஜைன்றா. ஆபியந்தராத்து யா பூஜா அதை உள்முகமாக பூஜை பண்ணக்கூடியது. சாத்து சம்பித் லயகா ஸ்மிருதகா அதுதான் ஞானத்தில் போய் லயமாகும். ஸோ அந்த மாதிரி ஒரு பக்தியில் உள்முகமாக பூஜை பண்ணும்போது தான் அந்த ஞானம் உனக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ சம்பித் லயக அது கடைசியில் ஞானத்தில் போய் லயமாகும். அது அப்படி சொல்லப்படுகிறது, ஸ்மிருதகா என்று நினைக்கப்படுகிறது. சம்பித்தேவ பரம் ரூபம். ஸோ பரம் ரூபங்கிறது பகவானை அடையிறதுக்கு ஞான மார்க்கம் தான் மெயின். எல்லாத்தையும் சொல்லிட்டான். எந்த புக் எடுத்தாலும் ஞானத்தில் பரிணமிச்சு தான் முடியணும். பக்தி ஞானத்தில் கொண்டு விட்டுடும். ஸோ அதனால சம்பிதேவ பரம் ரூபம் அதுதான் மேலான அந்த ஞானமே தான் கடைசியாக்கப்பட்ட ரூபம். உபாதி ரகிதம் மம என்னுடைய உபாதி இல்லாதது, அதாவது நிர்குண வடிவம். உபாதிகள்னா அட்டாச்மெண்ட்டு. சகுண வடிவமாக இருக்கும்போது எல்லா அட்டாச்மெண்ட்டும் ஒரு உருவம் வந்துடுது. நம்மளுக்கெல்லாம் உபாதிகள் இருக்கு இல்லையா? எக்ஸப்ட் உள்ளே இருக்கிற ஆத்மாவை தவிர பாக்கி எல்லாமே உடம்பு கை காலு எல்லாமே அட்டாச்மெண்ட், மனசு புத்தி எல்லாமே. ஸோ அந்த மாதிரி தேவியோட நிர்குண வடிவம் வந்து உபாதி இல்லாத சம்பித் ரூபமாக ஞான வடிவமாக இருக்குது. அதுக்கு ஆபியந்தர பூஜை தான் ஹெல்ப் பண்ணும்னுட்டான். अतः संविधिमद्रूपे चेतः स्थाप्यं निराश्रयं संविद्रूपातिरिक्तं तु मिथ्या मायामयं जगत्. ஆகவே
அத்தக ஸோ சம்வித் மத்ரூபே என் சம்வித்தாக ஞானமாக இருக்கக்கூடிய என் ரூபத்தில் நிராசிரயம்னு என்னது ஆசிரியமே இல்லாமல் அலைஞ்சிட்டு இருக்கு. மனசு கடந்து சஞ்சலிச்சுன்னு அங்கே இங்கேயும் அலையிறது. ஸோ ஆசிரியம் ஒரு கொழுகொம்பாக பிடிச்சிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, மனசு சுற்றின்னு இருக்கு. அப்படிப்பட்ட மனதை சேத்தக நிராசிரயம் சேத்தக அலையக்கூடிய மனசை ஸ்தாபியம் வச்சுடு, என் ரூபத்தில் கொண்டு அதை ஆசிரியமாக கொழுகொம்பாக பிடிச்சிக்கோ. இப்போ இதில் பார்த்தோம்னா இது சிவானந்தலகர்லேயும் அதே தான் சொல்கிறார். மனமும் அலப்பாயிருது, உன்னுடைய பாதத்தில் கொண்டு நீயே வச்சுக்கோப்பான்ற. நான் கொண்டு வைக்கிறதே இல்லை, நீ என்னோட மனசை பிடிச்சி அலையக்கூடிய மனசை உன் காலில் கொண்டு சேர்த்து வச்சுடுடு, ஆசிரியமாக நீ எடுத்துடுங்கிறார். இங்கே அதே தான் சொல்கிறாங்க தேவி. ஸோ உன்னுடைய அலைய மனசை என்னும் காலில் வச்சுடு, என் சம்பித் ரூபே என் ரூபத்தில் கொஞ்சம் வச்சுடுப்பா. சம்பித் ரூப அதிரிக்தம், இதை தாண்டினது. அதிரிக்தம்னா இதற்கு மேலான மித்யா மாயாமயம் ஜகத்து, இதுக்கு மேலான எதுவுமே கிடையாது. உலகம் எல்லாமே மித்யை, அது இல்லாதது, பொய்யானது, மாயையால் ஏற்பட்டது. ஸோ இதை தாண்டி வேற ஒன்றும் கிடையாது. ஸோ சம்வித் ரூபத்தை தாண்டி வேற ஒன்றும் கிடையாது. அதில் கொண்டு லயம் பண்ணிட்டியானா இந்த பொய்யான உலகத்துலேருந்து தாண்டிடலாம். अतः संसारनाशाय साक्षिणीम् आत्मरूपिणीं भावयेत् निर्मनस्केन योगयुक्तेन चेतसा. அதனால் அத்தக ஸோ சம்சார நாஷாயா, இந்த உலகத்தில் இந்த பந்தங்கள்லாம் இருக்க இதெல்லாம் விடுபடுறதுக்காக சாட்சினி, நான் தான் சாட்சி. ஸோ தேவியை உள்ளுக்குள்ளே சாட்சியாக ஆத்மஸ்வரூபமாக இருக்கா. ஸோ ஆத்மரூபிணியும் ஆத்மஸ்வரூபமாக உனக்குள்ளே இருக்கக்கூடிய என்னை பாவையேத் தியானம் பண்ணு, அதையே தியானம் பண்ணு. நிர்மனஸ்கேனா, மனசை வெளியில் போடாதே. மனசு வெளியில் போகாமல் உள்ளே போயிட்டானா, ஆத்மாவில் போயிட்டானா மனம்னு ஒன்று கிடையாதுன்னு அர்த்தம். எப்போ வெளியில் போகிறதோ அது அப்போ தான் அதுக்கு பேரே மனசு. அது உள்ளே போயிட்டானா மனசுங்கிற பேரே இல்லாமல் ஆகிடும். அதனால் நிர்மனஸ்கேன, அப்படி உள்ள மனம் என்பதே அந்த ஆத்மாவில் லயம் பண்ணிட்டேனா மனம் என்பது இல்லாமல் போயிடும். அப்படி தியானம் பண்ணு. யோகயுக்தேன சேத்தசா. ஆனால் மனசு எதுக்கு வேணும்? அது இந்த உள்ளுக்குள்ளே போய் அந்த ஆத்மாவை போய் லயம் அடைகிறதுக்கு அந்த மனசுன்னு ஒன்று வேணுமே, அது வெளியில் போக விடாமல் உள்ளே தள்ளுறதுக்கு. அப்போ மனசே ஹெல்ப் பண்ணும். எப்படி தான் மனசே இல்லாமல் ஆக்கிறதுக்கு அந்த மனசு மூலமாகவே போனோம். ஸோ சாதனையும் அதுவே, சாத்தியமும் அதுவேன்னு ஆயிடுறது. அந்த மனசை கொண்டு தான் எல்லாமே நடைமுறைப்படுத்தணும். अतः परं बाह्य पूजा विस्तारः कथ्यते मया सावधानेन मनसा शृणु पर्वत सप्तम. अतः परं ஹே அரு பர்வத சத்தமனது பர்வத சிரேஷ்டமானவரே என்ன கூப்பிட்றா. ஸோ இதுக்கப்புறம் அத்தப்பறம் இதுக்கு மேலே பாஹ்யா பூஜா விஸ்தாரக கத்தியது. பாஹ்ய பூஜை எப்படி விஸ்தாரமாக பண்ணணும். இப்போ சம்ஷேபேனன்னு சொல்லிட்டான். கொஞ்சம் வினாடி முன்னாடி சொல்லுவோம் பிரதமா முடிக்கிற வச்சு என்ன சொன்னால் சம்ஷேபேன சுருக்கமாக சொல்லிருக்கேன்ப்பா இது வரைக்கும் உனக்கு பிரதமா பூஜை, இப்போ ரெண்டாவது பூஜைன்னு சொல்லிட்டான். இப்போ இன்னும் விஸ்தாரமாக சொல்ல போகிறேன்றா. கத்தியத்தே மயா, என்னால் சொல்லப்பட போகிறது. சாவதானேன மனசை அப்படி கேர்ஃபுல்லாக கேளு. சுணு பர்வத சத்தமா, ஹே ஹிமவானே ரொம்ப கேர்ஃபுல்லாக கேளு, நான் சொல்ல போகிறேன், விஸ்தாரமாக சொல்ல போகிறேன்ட்டான். श्रीमद्देवी भगवते महापुराणे अष्टादशसहस्र्यां संहितायां सप्तमं स्कन्धे देवी गीतायां श्रीदेव्याः पूजाविधि वर्णनं नाम 1940 सर्वजगदर्पणमस्तु. अथ 40 देव्योवाच प्रातरुत्थाय शिरसि संस्मरेत् पद्मम् उज्ज्वलं कर्पूर आभं स्मरेत् तत्र श्रीगुरुं निजरूपिणम्. அடுத்த ஸ்லோகம். सुप्रसन्नं लसद्भूषा भूषितं शक्तिसंयुतं नमस्कृत्य ततो देवीं कुण्डलीं संस्मरेत् बुधः. ஓகே. ஸோ காலம்பரை எழுந்திருக்கணும். வச்சு என்ன செய்யணும், தலையில் சகசிராரத்தில் யோசிக்கணும். பார்ப்போம்
சிரசி சம்ஸ்மரேத் பத்மம் உஜ்வலம், தலையில் சகசிராரத்தில் 1000 இதழ் தாமரை, 1000 இதழ்களோடு கூடிய தாமரையாக சகசிராரத்தில் தேவி இருக்கா இல்லையா? ஸோ அப்படி உஜ்வலமான கற்பூர ஆபம், கற்பூர்ணம் வெள்ளை வெள்ளவேர்ன வெள்ளத்தாமரையாக தேவியை சகசிராரத்தில் முதல்ல மனசில் காலங்காத்தால் நினச்சிக்கணும். ஸ்மரேத் தத்ர ஸ்ரீகுரும் நிரூபிணம் சுப்ரசன்னம் லசத்பூஷா விபூஷிதம் எல்லாமே சேர்த்துக்கணும். அதாவது நிஜ ரூபிணம், தன்னுடைய சொரூபமான, தன்னுடைய ரூபமே ஆன ஒரு குரு. ஸோ ஸ்ரீ குரு வேறில்லை, பகவான் வேறில்லை, அப்புறம் ஆத்மா வேறில்லை, 3 ஒரே லைன் பேரலல் தான். ஸோ அங்கே தன்னுடைய நிஜ ரூபிணம், தன்னுடைய ரூபமே ஆன, அப்போ தன்னுடைய ஆத்மாவே ஆன ஸ்ரீகுருன்ட்டா. அப்போ 3 பேர் இங்கே வந்துட்டா. தேவி பகவதி வந்துட்டா, குரு வந்துட்டாரு, ஆத்மாவும் வந்துடுது. ஸோ தன்னுடைய ரூபமான ஆத்ம ரூபமான ஒரு ஸ்ரீ குருவாகப்பட்டவரை பிரசன்னமாக, ரொம்ப அருள் புரியறதுக்கு ரெடியாக இருக்கக்கூடியவர், பிரசன்னமாக லசத் பூஷா பூஷிதம், அழகான அலங்காரத்தோடு கூடியவளாக, சக்தி சம்யுதம், சக்தியுடன் கூடியவளாக, ததோ தேவியும் நமஸ்கிருத்திய, இப்படியாக தேவிய மனசில் எல்லாம் ஒன்று ஐடென்டிக்கல்னு ஒரு நிமிஷம் மனசில் தியானம் பண்ணிட்டு அந்த தேவியை சகசிராரத்தில் நினச்சிட்டு நமஸ்காரம் பண்ணிக்கணும். குண்டலியும் சம்ஸ்மரேத் புதக. ஸோ குண்டலினி தான் இப்படி மேலே ஏறி, தேவி குண்டலினி சக்தியாக சகசிராரத்தில் ஏறி அங்கேருந்து தான் நம்மளுக்கு சக்தியை கொடுக்க போகிறா. ஸோ அந்த சர்வ சக்தி அங்கே சேர்ந்து இருக்குது, அப்படியே கீழே தாரையாக உடம்புல வரப்போகிறது. அப்படிப்பட்ட குண்டலினி சக்தியாக இருக்கக்கூடியவளை புதக, பண்டிதனானவன், அறிந்தவன், சம்ஸ்மரே, நன்றாக நினைப்பான். காலம்புற வேலையில் நினைக்கணும். सुप्रसन्नं लसत्पूषा पूजितं शक्ति संयुतं नमस्कृत्य ततो देवी कुण्डलीं संस्मरेत् कुतः दानिक्षा प्रकाशमानां प्रथमे प्रयाणे प्रतिप्रयाणे अपि अमृतायमानाम् अन्तः पदव्याम् अनुसञ्चरन्तीम् ஆனந்தரூபாம் அபலாம் பிரபத்யே. ஸோ மனசுக்குள்ளே இந்த ஸ்லோகத்தை சொல்லிக்க வேண்டியதான். ஸோ பிரதமே பிரயாணே, முதல்ல மூலாதாரத்துலேருந்து அப்படியே குண்டலினி மேலே ஏறுறது. ஸோ அப்படியே குண்டலினி சக்தி ஆகப்படுது மூலாதாரத்து. பிரதமே பிரயாணேன்னு முதல்ல பிரயாணம் பண்ணுறது. பிரகாசமானாம், அப்படி ஒளி, தேவியோடு ஒளியாகப்படுது. எப்படி போகிறது? பிரதிப்பிரயாணேன்னா என்னது? அங்கேருந்து சகசிராரத்துலேருந்து கீழே வரக்கூடிய பிரயாணம். ஸோ பிரதிப்பிரயாணம் மூலாதாரத்துலேருந்து குண்டலினி மேலே எழுந்து சகசிராரம் வர போகிறது. திரும்பி சகசிராரத்துலேருந்து பிரதிப்பிரயாணம் திரும்பி வருதல், அப்படியே கீழே அமிர்தாயமானாம். அப்போ மேலேருந்து அமிர்த தாரையாக வருகிறது. சகசிராரத்துலேருந்து வரும்போது அமிர்த தாரையாக கொட்டின்னு வருது. அப்படி அமிர்தாயமானாம். அந்த பதவியாக எப்படி போகிறது? இந்த பாதை என்ன இருக்குதுன்னு பார்த்தா சுஷும்னா நாடின்னு சொல்கிறோம். நாடிங்கிறது பிராணன் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நாடுகள். ஆனால் கணக்கில்லாத நாடுகள், 3.5 கோடி நாடுகள்னு பார்த்தோம். 2-3 இதுக்கு முன்னாடி பார்த்தோம். நாடுகள் எல்லாம் அதெல்லாம் வெளியில் ஒன்றுமே தெரியாது. நரம்பு தெரியும், நாடிகள் தெரியாது. அது பிராணன் சஞ்சரிக்கக்கூடிய வழி. அதனால சுஷும்னா நாடி ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் நாடி. அது அது வழியாகத்தான், அந்த நாடி வழியாகத்தான் அந்த பாதை, அந்த சுஷும்னா நாடி வழியாக, அந்த பாதை வழியாக பதவினா வழி, சுஷும்னா நாடி வழியாக அனுசஞ்சரந்தி, மேலுங்கழும் போயிட்டு வருது சுஷும்னா நாடி வழியா. ஆனந்த ரூபாம், இப்படி ஆனந்த வடிவமாக குண்டலினி சக்தியை அப்படி தியானம் பண்ணுன்ற அபலாம் பிரபத்தியே. ஸோ இப்படிப்பட்ட அபலானது தேவி, அந்த தேவியை, அபலையான அந்த தேவியை பிரபத்தியே சரணாகதி அடைகிறேன். பிரகாசமானாம் பிரதமே பிரயாணே பிரதிப்ரயாணே அபி அம்ருதாயமானாம் அந்த பதவ்யாம் அனுசஞ்சரந்தீம் ஆனந்தரூபாம் அபலாம் பிரபத்யே. ध्यात्वा एवं तच्छिखा मध्ये सच्चिदानन्दरूपिणीं मां ध्यायेत् अथ शौचादि क्रियाः सर्वाः समापयेत्. அவ்வளோதான். ஸோ தட்சிகா மத்தியே, அது தலையில் அந்த சகசிராரத்தில் தியாத்வா இப்பாடி இப்படி தியானித்து குண்டலினி சக்தி அப்படி மேலேருந்து நம்மளுக்கு அமிர்தமாக உடம்புல ப்ராப்ளம்லாம் போயிடுத்துன்னு நினச்சிக்கணும். அப்படியே மேலே அமிர்ததார உடம்பு முழுக்க வரும்போது உடம்பெல்லாம் நல்லா சக்தியாக எடுத்து அப்படின்னு நினச்சிட்டு எழுந்திருக்கணுமா. சச்சிதானந்த ரூபிணி, சத்து சித்து ஆனந்தம் என்று சொல்லக்கூடிய அந்த தேவியை எப்படி தியானம் பண்ணிட்டு
மாம் தியாயத்து அப்படி இந்த மாதிரி அத மாம் தியாயது இவ்வாறு என்னை தியானிச்சுட்டு சௌச்சாதி கிரியா அப்புறம் தான் காலக்கடன்லாம் இருக்கே நமக்கு காலங்காத்தால் உள்ள வேலைகள் அதெல்லாம் ஆரம்பிக்கின்றா கிரியாகா சர்வாகா சமாபயது அதுக்கப்புறம் நீ உன்னோட காலையில் உள்ள வேலைகள் எல்லாம் நீ முடின்னு சொல்கிறான் தேவி ध्यात्वा एवं तच्छिखा मध्ये सच्चिदानन्दरूपिणीं मां ध्यायेत् अथ शौचादि क्रियाः सर्वाः समापयेत् अग्निहोत्रं ततः हुत्वा मत्प्रीत्यर्थं द्विजोत्तमः होमान्ते स्व आसने स्थित्वा பூஜா சங்கல்பம் ஆச்சரேத். ஸோ சந்தியாவந்தனெல்லாம் பண்ணி முடிச்சாச்சா அதுக்கப்புறம் என்ன பண்ணால் அக்னிகோத்திரம் பண்ணணும் இல்லையா அது டெய்லி உள்ள தொழில் அது ஸோ அக்னிகோத்திரத்தை அதுக்கப்புறம் செய்து ஆகுதி கொடுத்து மத்பிரீத்தியர்த்தம் எனக்காக அர்ப்பணம் இதம் நம்மமான்னு சொல்லிட்டு தான் எல்லா காரியம் பண்ணோம் என்னோடு நான் பண்ணலப்பா இதெல்லாம் என்னோட கிடையாது இதம் நம்மம்னு சொல்லிட்டு என்னுடைய பிரீத்திக்காக தேவியோடைய பிரீத்திக்காக திஜோத்தமகன்னு பிராமணர்கள் வாழ்க்கைலாம் அக்னிகோத்திரம் சொல்லப்பட்டிருக்கு செய்யனாவா ஸோ ஹோம அந்தே அதாவது இந்த அக்னிஹோத்திரம் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்வ ஆசனே ஸ்தித்வா ஸோ தன்னுடைய ஆசனத்தில் இருந்து கொண்டு பூஜா சங்கல்பம் ஆச்சரித்து ஸோ ஆசனத்தில் உட்காந்து அந்த புல்பாயோ இதுலையோ அதில் உட்காந்து பூஜா சங்கல்பம் பூஜைக்காக சங்கல்பிக்கணும் நான் இப்போ பூஜை பண்ண போகிறேன் என்னெல்லாம் வேணும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு சங்கல்பித்து கொண்டு ஆரம்பிக்க வேண்டும். अग्निहोत्रं ततो हुत्वा मत्प्रीत्यर्थं द्विजोत्तमः होम अन्ते स्व आसने स्थित्वा पूजां सङ्कल्पम् आचरेत्. भूतशुद्धिं पुरा कृत्वा मातृकान्यासम् एव च हृल्लेखा मातृकान्यासं नित्यम् एव समाचरेत्. பூதசுத்தி இந்த பூதசுத்தியெல்லாம் பின்னாடி வருது ரொம்ப டீட்டெயிலாக. பூதசுத்திங்கிறது இந்த பஞ்சபூதங்கள் அப்படியே அதோட சந்துலனம்னு சொல்கிறோம். அதாவது ஒரு சேர்க்கை பஞ்சபூதங்கள் எல்லாம் அதாவது அந்தந்த இடத்துல இருக்குங்கிற மாதிரி அந்த மாதிரி பூதசுத்தி. இந்த பூதசுத்தின்னு டீட்டெயிலாக பின்னாடி வரும். இதெல்லாம் புறாக்கிருத்துவா முதல்ல அதை பண்ணணுமா பூதசுத்தி. நார்மலாக நம்ம என்ன சொல்லுவோம் இந்த பஞ்சபூதங்களோட சந்துலனம் ஏற்படுறதுக்காக வேண்டி அது ஒரு பூதசுத்தி அதாவது ஈவில் எல்லாம் ட்ரைவ் பண்ணுறோன்னு அர்த்தம் அதுக்கு. ஸோ அந்த மாதிரி பூதசுத்தி புறாக்கிருத்துவா முதல்ல அதை பண்ணி இதை டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணோம். மாத்ருகா நியாசமேவதை இதை வந்துடுது. மாத்ருகா தேவியோட மாத்ருகா புஷ்பமாலா இங்கே வருது. ஸோ அந்த மாத்ருகைகள்ங்கிறது லெட்டர் எழுத்துக்கள்னு அர்த்தம். ஸோ எழுத்துக்கள் வடிவிலனான தேவின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அங்கன்யாசம் கரன்யாசம் பண்ணணும்னு அர்த்தம். அவ்வளோதான் சிம்பிளாக. ஸோ அங்கன்யாகம் இதெல்லாம் சொல்ல லம் ஷம்மு வஷக்காரக எல்லாம் சொல்லுவோம் இல்லையா வஷட்டுன்னு எல்லாம் சொல்கிறோம் இல்லையா அந்த எழுத்துக்கள் வடிவமாக அந்த மாத்ருக்கா நியாசம் பண்ணுறதுனால அங்கன்யாசம் கரன்யாசம் தான். ஸோ அந்த கை காலெல்லாம் இங்கிதமாக ப்ரே பண்ணுறது. ஹிருல்லேகா மாத்ருகா நியாசம் அதான் ஹ்ரீங்கார மந்திரம். ஹிருல்லேகான்னு எங்கே வருதோ ஹ்ரீம் அதான் தேவியோட மந்திரம் பீஜ மந்திரம் அதான் ஹிருல்லேகான்னு சொல்லக்கூடியது. ஸோ ஹிருல்லேகான்னு அந்த தேவிக்கே பேர். ஹ்ரீங்கார மந்திரமே ஒரு மூர்த்தி வடிவமாக இருந்தால் அந்த தேவிக்கு பேர் ஹிருல்லேகான்னு பேர். ஸோ அப்படிப்பட்டது ஹ்ரீங்கார மந்திரம் அதான் மாத்ருகா நியாசம் அந்த எழுத்து நித்தியமேவ சமாச்சரத்தை டெய்லியே அந்த ஹ்ரீங்காரத்தை அப்படியே சமாச்சரத்துன்னு அந்த ஹ்ரீங்காரத்தை சொல்லணும். ஸோ தேவியோட பீஜாட்சரத்தை மனசில் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணணும். பூதசுத்தி பண்ணி இந்த ஹ்ரீங்கார மந்திரத்தை மனசில் இந்த அக்ஷரங்கள் எல்லாம் அங்கன்யாசம் கரன்யாசம் பண்ணிவிட்டு தேவியோட பீஜாட்சரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணுன்றான். பூதசுத்திம் புரா கிருத்வா மாத்ருகான்யாசம் ஏவ ச ஹ்ருல்லேகா மாத்ருகான்யாசம் நித்யமேவ சமாச்சரேத். मूलाधारे हकारञ्च हृदये च रकारकं भ्रूमध्ये तद्वत् ईकारं ह्रीङ्कारं मस्तके न्यसेत्. ஸோ இந்த நியாசம் எப்படி பண்ணணுங்கிறத சொல்கிறாங்க. ஸோ மூலாதாரே ஹகாரம்னா இந்த கீழ்பாட்டில் வந்து நம்ம வந்து ஹா அப்படி இந்த ஹ்ரீம் சொல்லும் போது ஹா இப்படி இந்த கையெல்லாம் இப்படி காட்டிட வேண்டியதான் அதே சமயத்தில். ஸோ மூலாதாரத்தில் ஹாங்கிற எழுத்து வரணும். அந்த இடத்துல ஹிருதயேச்ச ரகாரகம் ராவ் அங்கவர்ணம் ப்ரூமத்தியே அதான் அதில் நெற்றி பொட்டில் வந்து ஈகாரம். ஸோ அந்த ஹ்ரீம் அப்படிங்கும்போது கடைசியில் ஹ்ரீம்னு சொல்லும்போது தலையில் வச்சுடணும் அப்படி கையை அப்படி கையால் இப்படி ஹ்ரீம் அப்படி சொல்கிறதுக்குள்ளே 4 இடத்துலையும் கையை போயிடணும். ஸோ அந்த மாதிரி நியாசம் பண்ணணுங்கிறான். ஹகாரத்தை மூலாதாரத்தில் ஹகாரம் ரகாரம் ஹிருதயத்தில் அப்புறம் ஆக்ஞா சக்கரத்தில் இந்த இடத்துல ஈகாரம் போட்டுட்டு அந்த ஹ்ரீம்ங்கிறத தலையில் கடைசியில் முடிக்கணும். இதான் நியாசம். மூலாதாரே ஹகாரம் ச ஹ்ருதயே ச ரகாரகம்
एतद्वत् इंकारं त्रिकारं मत्तचेयसे तत्तत् मंत्र उदितान् अन्यान् न्यासान् सर्वान् समाचरेत् कल्पयेत् स्वात्मनः देहे பீடம் தர்மாதிபிஹி புனः. ஸோ ஒவ்வொரு மந்திரத்துக்குமே என்னென்ன சொல்லியிருக்கு, நியாசம் எப்படி பண்ணணும்னு அந்த மந்திரத்தில் சொல்லியிருந்தா அதுக்கேற்ற மாதிரி பண்ணுன்றான். ஸோ அந்யான் வேறு நியாசங்கள்லாம் இருக்கும். ஸோ சர்வான் சமாச்சாரம் இப்போ ஹ்ரீங்காரத்துக்கு இந்த மாதிரி சொல்லியிருக்கு. இதை மாதிரி ஒவ்வொரு எழுத்துக்கும் என்னென்ன மந்திரங்கள் இருக்கோ, தேவியோட மாத்திரக்கா புஷ்கமாலே எப்படி சொல்லியிருக்கோ அதை மாதிரி அந்தந்த நியாசத்தை பண்ணு சமாச்சரேத்து. ஸோ அதுக்கப்புறம் ஸ்வ ஆத்மனக தேகே, தன்னுடைய தேகத்தில் தர்மாதிபிகி பீட்டம் கல்பயேத், அதாவது தேவிக்கு சத்கர்மம் தர்மம் இது மாதிரி ஒரு பீடம் அவளுக்கு ஏற்படுத்துகிறான். அதாவது தர்மம் தான் பண்ணுற தர்மம், தான் பண்ணுற நல்ல கர்மங்கள், இதுவே தேவி உட்கார்ற பீட்டமாக அதை நினச்சிக்கணும். அவ்வளோதான். இதெல்லாம் கல்பனை பண்ணுறதுன்னு அது கல்பயத்துன்னு அது செய்து கொள்ள வேண்டும். ஸோ இதெல்லாம் மனசால் செய்யக்கூடிய பூஜை தான். ஸோ தான் பண்ணுற தர்மம், இந்த தர்மத்தில் தேவி வந்து உட்காந்துக்கிறா, நான் பண்ணுற தர்மத்தில் இந்த தேவி இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு பீடத்தை ஏற்படுத்திக்கொள். தன்னுடைய தேகத்திலேயே இந்த மாதிரி ஒரு பீடத்தை அமைத்துக்கொள். तत्तत् मन्त्रमुदितान् अन्यान् न्यासं सर्वान् समाचरेत् कल्पयेत् स्वात्मनः देहे पीतं दर्पादिभिः पुनः. ततः ध्यायेत् महादेवीं प्राणायामैः विजृम्भिते हृत् अम्बोजे मम स्थाने पञ्चप्रेतासने बुधः. ஸோ பிராணாயாமைகி விஜృంభిதே பிராணாயாமைகி, நல்ல நீள தீர்க்கமாக மூச்சு அப்படி உள்ளே இழுக்கிறது, அந்த தீர்க்க பிராணாயாமம். அப்படி அந்த வளர்ந்த பிராணாயாமத்தினால மகாதேவியின் ததோத்யாயேது, மகாதேவியான என்னை அந்த மூச்சிலேயே அந்த தேவியை ஒவ்வொரு மூச்சிலையும் உள்ளே இருக்கிற மூச்சு வெளியில் இருக்கிற மூச்சு ஒவ்வொரு மூச்சிலையுமே தேவியை தியானம் பண்ணிக்கோ. மமஸ்தானே ஹிருதம்போஜ, தேவியோட ஸ்தானம் எது? ஹிருதயத்தில் உட்காந்துருக்கா தேவியோட ஸ்தானம், ஹிருதயத்தில் வீற்றிருக்கா அந்த தாமரையில், ஹிருதய தாமரையில். ஸோ பஞ்ச பிரேதாசனே புதக, ஸோ தேவி எங்கே எப்படி உட்காந்துருக்கான்னு சொன்னா அங்கே உள்ளே பீடம் அமைச்சு உட்காந்துருக்கா. இதெல்லாம் மனசில் கற்பனை பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது இந்த பூஜைகள்லாம். ஸோ உள்ளுக்குள்ள தேவி வந்து பஞ்ச பிரேத ஆசனம்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா? சிவன் பிரம்மா விஷ்ணு ஈசானன் சதாசிவன், இப்படி அஞ்சு பேருமே உள்ளுக்குள்ளே அப்படியே பீடம் போட்டு அது மேலே தேவி உட்காந்துருக்கா. அந்த மாதிரி தியானிக்கணும் ஹிருதயத்தில். ततः ध्यायेत् महादेवी प्राणायामैः विजृम्भिते कृत् अम्बोजे मम स्थाने पञ्चप्रेतासने बुधः. ब्रह्मा विष्णुश्च रुद्रश्च ईश्वरश्च सदाशिवः एते पञ्चमहाप्रेताः पादमूले मम स्थिताः. இப்போ நம்ம சொல்லிட்டோம், அதே அர்த்தம் தாங்க. பிரம்மா விஷ்ணு ருத்ரன், அப்புறம் ஈஸ்வரன் சதாசிவன். ஈஸ்வரன் யார்? பிரம்மாவுடைய அந்த பிராக்ஞ ரூபம் தான் ஈஸ்வரன் பேர் இல்லையா? உள்ள காரண சரீரத்தில் நம்ம பிராக்ஞன் சொல்கிற மாதிரி அந்த பிரம்மாவுக்கு ஈஸ்வரன் பேர். ஸோ அந்த ஈஸ்வரன், அப்புறம் சதாசிவன் எல்லாருக்குமே இந்த திரோதானம் பண்ணுறது ஈஸ்வரனோட வேலை. சதாசிவன் வந்து எல்லாம் அனுகிரக சக்தியில் கிரியேட் பண்ணக்கூடிய சக்தி உடையவர். அப்படிப்பட்ட சதாசிவன் இவா எல்லாருமே தான் 5 பிரேதங்களாக சொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஏன்னா தேவி தான் எல்லாருக்குமே அத்தாரிட்டி, அவள் தான் எல்லாருமே பண்ணுறா. ஆனால் சதாசிவனுடைய சக்தியாக இருந்து கொண்டு அவள் பண்ணுறான். ஸோ பாதமூலே மமஸ்திதாக, என்னுடைய பாதத்தில் இருக்கிறார்கள். அதான் பீடம். ब्रह्मा विष्णुश्च रुद्रश्च ईश्वरश्च सदाशिवः एते पञ्चमहाप्रेताः पादमूले मम स्थिताः. पञ्चभूतात्मका हि एते पञ्च अवस्थात्मका अपि अहं तु अव्यक्तचिद्रूपा तत् अतीतास्मि सर्वदा. இவெல்லாம் 5 பூதங்களை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியவர்கள்ட்டா. இந்த 5 பேரையும் பஞ்ச பிரேதம்னு சொல்லிக்கோ, இல்லாட்டினா பஞ்சபூதங்களாக நீ சொல்லிக்கோ, இல்லை பஞ்ச ஏவ அவஸ்தா 5 நிலைமை இருக்கு இல்லையா? நமக்கு என்னெல்லாம் நிலைமை இருக்குது? ஜாகிரத்து, ஸ்வப்னம், சுஷுப்தி, அப்புறம் 4வதான துரியம்ங்கிறது 4வது சொன்னால் கூட மற்ற 3 அவஸ்தையிலும் கூடயே இருக்கக்கூடியது, அது ஆத்மா, அதான் துரியம். அதுக்கப்புறம் இதையும் தாண்டின அதீதம்னு சொல்கிறோம், இந்த 5ஐயும் தாண்டின பரபிரம். ஸோ இப்படி 5 அவஸ்தையாகவும் அவளே அந்த 5 பேரை எடுத்துக்கோ பீடமாக, எல்லாம் இந்த மனசில் அப்படி நினச்சிக்கொண்டான்.
அப்படி பஞ்ச அவஸ்தையாகளாகவும் இவர்களை கருதிக்கலாம். அப்படி தேவி அது மேலே உட்காந்துருக்கா, இதைத்தான் பீடமாக பஞ்சபூதங்களுக்கு மேலே உட்காந்துருக்கான்னு வச்சுக்கோ. இல்லை பஞ்ச அவஸ்தைகளுக்கு தாண்டியவளாக அந்த அதீதமாக அந்த தேவி அது மேலே இருக்கான்னு வச்சுக்கோ. யகம் து அவ்யக்த சித்ரூபா, ஆனால் இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் இல்லாத சித் ரூபியாக நான் இருக்கேன். ஸோ ஆத்மஸ்வரூபமாக நான் தான் இருக்கேன். தத் அதீதா அஸ்மி சர்வதா. ஸோ நான் நிர்குணமாக இருக்கிறேன். இந்த மாதிரி இந்த ரூபமே எனக்கு கிடையாது. இதெல்லாம் தாண்டிய சித் ரூபம் தான் நான் அப்படிங்கிறான். பஞ்சபூதாத்மகா ஹி ஏதே பஞ்ச அவஸ்தாத்மகா அபி அஹம் து அவ்யக்த சித்ரூபா தத் அதீதா அஸ்மி சர்வதா. ततः विष्टरथां याताः शक्तितन्त्रेषु सर्वदा ध्यात्वा एवं मानसैः भोगैः पूजयेत् मां जपेत् अपि. ஸோ விஷ்டரதாம் யாத்தாக, விஷ்டரன்னு சொன்னானே அந்த ஆசனம்னு பேர். விஷ்டரம்னாலே ஆசனம்னு பேர். ஸோ சக்தி தந்திரேஷு, சக்தி தந்திரம் சொல்கிறோம் இல்லையா, சக்தியோட பூஜா விதி, அந்த தந்திர பூஜை இது. ஸோ தந்திர பூஜையில் ஆல்வேஸ் சர்வதா ததோ விஷ்டரதாம் யாத்தாக, இவாள் எல்லாருமே சீட்டு, இவாள்லாம் பீடங்கள். இந்த 5 பேருமே அந்த சக்தி தந்திரத்தை பொறுத்த வரைக்கும் இவாள்லாம் தான் ஆசனமாக இருக்கிறார்கள். தியாத்வா ஏவம், இப்படியாக மனசில் தியானம் பண்ணிக்கொண்டு மானசைகி போகைகி பூஜையேது. ஸோ மனசுலேயே போகங்கள்னு எல்லா தூபம் தீபம் நைவேத்தியம் இது எல்லாமே மனசுலேயே வச்சுண்டு அந்த போகங்களினாலேயே பூஜையேத், என்னை பூஜை பண்ணு. ஜபே தபி, ஜபமும் சொல்லு, ஜபமும் பண்ணு. இப்படி மனசில் உள்ள போகத்தினால, மனசில் என்ன போகம் இருக்குது, அப்படி தேவிக்கு வேண்டிய அந்த ஷோடச உபசாரங்களும் மனசுலேயே வச்சுக்க வேண்டிதான். அதை வச்சுட்டு இவாளெல்லாம் 5 பேரும் ஆசனமாக இருக்கா, நான் அது மேலே உட்காண்டிருக்கேன், நான் இவாளெல்லாம் தாண்டியவள் அதீதமானவள் அப்படின்னு மனசில் நினச்சிண்டு மனசில் உள்ள போகங்களினாலேயே நீ என்னை பூஜை பண்ணு, ஜபமும் செய்யி. ததோ விஷ்டரதாம் யாதாஹ சக்தி தந்திரேஷு சர்வதா ध्यात्वा एवं मानसैः भोगैः पूजयेत् मां जपेत् अपि. जपं समर्प्य श्रीदेव्यै ततः अर्घ्यस्थापनं चरेत्. पात्र आसादनकं कृत्वा पूजाद्रव्याणि शोधयेत्. ஓகே. ஸோ ஸ்ரீதேவியை ஜபம் சமர்ப்பிய, ஸ்ரீதேவிக்காக எல்லாமே இதம் நம்ம சொல்லிட்டு தேவியோட ஜபம் எல்லாம் சொல்லி முடித்து அர்க்கியஸ்தாபனம் சரைத்து. அப்போ அர்க்கியம் கொடுக்கணும் இல்லையா தேவிக்கு. அர்க்கியம்னா அது பாத்தியம்ங்கிறது காலம்பர தண்ணி, அர்க்கியம்ங்கிறது கையிலம்பர தண்ணி. அதுக்கு 4 பாத்திரம் வச்சுருப்பா இல்லையா. விஷ்ணு கோயிலெல்லாம் பார்த்தோம்னா 5 பாத்திரம் வச்சுருப்பா, நடுவில் ஒரு பாத்திரம் வச்சுருப்பா, அதெல்லாம் விடுவா. ஸோ அர்க்கிய பாத்திரம் பாத்திய பாத்திரம் எல்லாம் சொல்லுவாள். ஸோ அர்க்கியஸ்தாபனம் சரைத்து. ஸோ அர்க்கியம் எல்லாம் விட்டு கொடுக்கணும். பாத்திர ஆசாதனகம், அதாவது பூஜா பாத்திரங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரெடி பண்ணணும். ஆசாதனகம் இது அவ்வளோ மனசில் பண்ணியாச்சு. இப்போ இனிமேல் பூஜை வெளி பூஜைக்கு ரெடி பண்ணுறது. ஆசாதனகம்னா ஆசாதனம் என்னாச்சு கொண்டு வருது, எடுத்து கொண்டு வருவது. ஸோ பாத்திரங்களெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு கிருத்வா அதை செய்துட்டு பூஜா திரவியானி சோதையது. இப்போ தான் பூஜை திரவியங்களெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணோம். இப்போ நாய் மனசில் பூஜை பண்ணிவிட்டு இப்போ எல்லா பூஜை சாமான்களை கலெக்ட் பண்ணி அதெல்லாம் சுத்தம் பண்ணுன்றா. ஒருவனுக்கும் தண்ணி தெளிப்பா இல்லையா, பூலாம் வெளியில் வாங்கினா லேசாக தண்ணி தெளிப்பா, அப்போ தான் எடுப்பா, பூஜைக்கு உரியதாக ஆகும். அப்படி சோதனம் பண்ணு, க்ளீன் பண்ணுன்ட்டு சொல்கிறான். ஜபம் சமர்ப்பிய ஸ்ரீதேவ்யை ததோ அர்க்யஸ்தாபனம் சரேத். பாத்ர ஆசாதனகம் கிருத்வா பூஜா திரவ்யாணி சோதயேத். जलेन तेन मनुना च अस्त्रमन्त्रेण देशिकः दिग्बन्धं च पुरा कृत्वा गुरून् नत्वा ततः परम्. ஓகே. ஸோ ஜலேன தேன, அதாவது ஜலத்தினால அந்த இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஜலமெல்லாம் வேணும் இல்லையா. ஜலேன தேன மனுனாலே மந்திரம்னு ஒரு அர்த்தம் இருக்குது. மனுனான மந்திரம். ஸோ மந்திரத்தால், அப்புறம் அஸ்திர மந்திரேன, அஸ்திர மந்திரங்கிறதெல்லாம் அந்த ஹூம் ஃபட்டு எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் அஸ்திர மந்திரம்னு பேர். அந்த ஃபட் ஸ்வாகா, ஹூம் ஃபட் ஸ்வாகா, ஓம் ஃபட் ஸ்வாகான்னு எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி உள்ள மந்திரம். அந்த மந்திரத்தினாலேயோ தேசிகன்னு சொன்னான்னா, தேசிகன்னு நார்மலாக நம்ம என்ன சொல்கிறோம், டீச்சர்னு சொல்கிறோம்னா தேசிகன்னு சொன்னாலும் டீச்சர்னு சொல்கிறோம். இங்கே யார் சாதனை பண்ணுறாலோ அவனும் தேசிகன் தான். ஸோ ஹீ இஸ் ட்ரைங் டு அட்டைன் த காட். அவன் சாதனை பண்ணுறான், அவன் சாதகன், அவனும் தேசிகன்.
ஸோ திக்பந்தம் ச புராகிருத்வா, முதல்ல திக்பந்தம் இல்லையா, இது திக்பந்தகா நல்லா அப்படி போனா, அப்புறம் பந்தனத்தை எடுப்பா, இப்படி இப்படி சொன்னால் பந்தனம் பண்ணுறேன்பா, அப்புறம் இப்படி எடுப்பா, அது வந்து பந்தனத்தை இருந்து தலையை விடுறது. அதே மாதிரி தானே அபிதானம் அபிதா மகான்னு சொல்லிட்டு சாப்பாட்டை முடிக்கிறா இல்லையா. இப்போ சாப்பாட்டுக்கு முன்னாடி உட்காந்து ஜென்ஸ் எல்லாம் உட்காந்து தண்ணி தெளிக்கிறாள். என்னது, இந்த சாப்பாட்டை எந்த ஒரு ஈவில் எல்லாம் வராமல் இருக்கிறதுக்குனாக இதை மூடிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு அபிதா மகான்றா. அபிதா மகான்றது ரெண்டுக்குமே சொல்கிறது ஒரே மாதிரி சொல்லிடுவான். அது பிரித்து சொல்லும் போது இப்போ நான் கட்டை எடுக்கிறேன், இந்த மூடி இருந்ததை நான் கட்டை விளக்குகிறேன், அதுக்கும் அபிதா மகாங்கிறது அபிதா மகான்னே சொல்லிடுவான். ஸோ அப்படி கட்டை போடுறது கட்டை எடுக்கிறது. ஸோ தேவியை பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளை ஒரு கட்டுக்குள்ளே வச்சு நம்மளுக்குள்ளே ஈவன் இல்லாமல் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு கட்டு போடுறது இல்லையா, அதுக்குத்தான் சொல்கிறான் திக்பந்தம் பண்ணுறதுன்னு சொல்கிறான். ஸோ அது பண்ணிவிட்டு முதல் புராகிருத்வா முதல்ல பண்ணிவிட்டு குருன் நத்வா தத்தப்பரம், முதல்ல குருக்களை எல்லாம் நமஸ்காரம் பண்ணுறாங்க. மனசால் நமஸ்காரம் பண்ண, குருவை தேடின்னு போய் நமஸ்காரம் பண்ணுங்கிறதுல. ஸோ குருவெல்லாம் நமஸ்காரம் பண்ணிட்டு தான் பூஜையை ஆரம்பிக்கணும். இப்போ जलेन तेन मनुना च अस्त्रमन्त्रेण देशिकः दिक्बन्धं च पुराकृत्वा गुरुन्नत्वा तत्परम् तदनुज्ञां समादाय बाह्यपीठे ततः परं हृदिस्थां भावितां मूर्तिं मम दिव्यां मनोहराम् आवाहये ततः पीठे प्राणस्थापन विद्यया. ஸோ ததனுக்கியாம்னு யார், அந்த குருக்களை போய் நமஸ்காரம் பண்ணிவிட்டு அவள் வந்து ஓகே நீ பூஜையெல்லாம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அவள்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு, அன்றைக்கான பெர்மிஷன் அவள்கிட்ட வாங்கிட்டு ஆதாய பாக்கிய பீட்டே தத்தப்பரம். ஸோ வெளியில் பலகை போடுறோம், இப்போ தான் ஒரு பலகை எடுத்துன்னு வரோம், ஆதாயனை எடுத்துக்கொண்டு வந்து ஒரு பீடம்ங்கிறது பலகை, ஒரு பலகாயை போட்டு அதுக்கப்புறம் ஹிருதிஸ்தாம் பாவிதாம் மூர்த்திம், இவ்வளோ நாள் மனசுலேயே பாவனை பண்ணிட்டு உட்காந்துருக்கோம், இவ்வளோ நாள் மனசுலேயே தேவிக்கெல்லாம் பூஜையெல்லாம் பண்ணிட்டு உட்காந்துருந்தோம் இல்லையா, அந்த ஹிருதயத்தில் பாவனை பண்ணிய மூர்த்திம் மம திவ்யாம் மனோகரா மூர்த்தி, அப்படி திவ்யமாக மனோகரமாக இந்த மாதிரி பஞ்சபீடத்தில் உட்காந்து ஹிருதயத்தில் இருந்த இந்த மூர்த்தியை இப்போ ஆவாகையே அந்த ஹிருதயத்துலேருந்து வெளியில் கொண்டு வந்து பீடத்தில் வைக்கிற மாதிரி வைக்கணுங்க. ஸோ ஆவாகனம் பண்ணுறது அந்த பலகாயில் பீடே ஆவாக ஏத்த அந்த உள்ளுக்குள்ளே இருந்து அந்த மூர்த்தியை ஆவாகனம் பண்ணுற மாதிரி வச்சுட்டு பிராணஸ்தாபன வித்யா பிராண பிரதிஷ்டை பண்ணுற மாதிரி வைங்கிறான். பிராண பிரதிஷ்டைன்றது தன்னுடைய பிராணனை எடுத்து அப்படி வெளியில் வைக்கிற மாதிரி அந்த மூர்த்தி ஹிருதயத்திலேருந்து எடுத்து அந்த பீடத்தை வெளியில் வைத்த பலகை மீது அதில் வெய் அப்படின்றான். எல்லாம் பாதி புரியாது நம்மளுக்கு, ஏதோ படிச்சுட்டு போவோம், இதில் என்ன சொல்கிறேன்னு பார்ப்போம். ஒரு तदनुज्ञां समादाय बाह्यपीडे ततः परं हृदिस्थां भावितां मूर्तिं मम दिव्यं मनोहरम् आवाहये ततं पीडे प्राणस्थापन विद्यया. पीठे मादे पीठे आमा पीडते आसन आवाहने च अर्घ्यं पाद्य आदि आचमनं तथा स्नानं वासोद्वयं चैव भूषणानि च सर्वशः. ஸோ ஆசன ஆவாகனே, ஸோ ஆசனம் போட்டாச்சு, பலகை போட்டாச்சு, அதுக்கு மேலே தேவியோட மூர்த்தத்தில் நம்மளோட இதை அப்படியே உள்ளேருந்து அதை தேவியை கொண்டு வந்து அதில் பிரதிஷ்டை பண்ணியாச்சு. ஆவாகனம் பண்ணுறது என்னது, ஒரு மூர்த்தியை வெளியில் வச்சுட்ருக்கோம், அந்த மூர்த்தியில் நம்ம இவ்வளோ நாள் மனசில் பூஜை பண்ணினது இதெல்லாம் உள்ளே வந்தாச்சு, அந்த பிராணெல்லாம் உள்ளே இங்கே வந்தாச்சு, இந்த மூர்த்தி மேலே வந்தாச்சுன்னா ஆவாகனம் பண்ணி அப்புறம் அர்க்கியம் கொடுக்கணும், பாத்தியம் கொடுக்கணும், தேவிக்கு கையெழும்புறதுக்கு அதான் அர்க்கியம் பிரதாசியாமின்னு சொல்லிட்டு அந்த அர்க்கியத்தை ஒரு பாத்திரத்தில் விடுறோம் இல்லையா தனியாக. ஸோ அது மாதிரி பாத்தியம் கால் அலம்புற தண்ணி எல்லாம் கொடுக்கணும் தேவிக்கு. இப்போ ஒரு அதித்தி வந்த மாதிரி வச்சு பூஜை பண்ணுறோம் நம்ம. ஆச்சமனம்னு கையெல்லாம் சுத்தம் பண்ணுறது, கையை சுத்தம் பண்ணிக்கிறது ஆச்சமனத்தை தான். ஸ்நானம் துவயம் வாசக, ரெண்டு இது இல்லையா, வாசம் சமர்ப்பயாமின்னு சொல்லிட்டு வஸ்திரம் சமர்ப்பயாமின்னு சொல்லிட்டு ரெண்டு ட்ரெஸ்ஸு ரெண்டாக இருக்கணும், எப்போவுமே சிங்கிள் போட மாட்டான். அப்போ ரெண்டு ட்ரெஸ்ஸை சமர்ப்பிக்கணும். அப்புறம் முதல்ல ஸ்நானம் பண்ணிவிட்டு தேவியை ஸ்நானம் குளிப்பாட்டி ஒரு வஸ்திரம் போட்டு பூஷணானிச்ச சர்வசகா எல்லா அங்கங்களையும் அலங்காரம் பண்ணணும், தேவியை நல்லா அலங்காரம் பண்ணு. आसन आवाहने च अर्घ्यं वाद्यार्चना आचमनं तदा स्नानं वासोद्वयं चैव भूषणानि च सर्वशः. இந்த ஒரு ஸ்லோகம் போங்கப்பா மேம் அந்த ரெண்டுத்தை முடிச்சிடலாம் மேம். गन्धपुष्पं यथा योग्यं
दत्त्वा देव्यै स्वभक्तितः यन्त्रस्थानाम् आवृतीनां पूजनं सम्यक् आचरेत्. அவ்வளோதான். கந்த புஷ்பம்னு என்னது? சந்தனம் எல்லாம் தேவிக்கு சந்தனம் சாத்துறது, புஷ்பம் கொடுக்கறது, புஷ்பத்தை சாத்துறது, யதா யோக்கியம் அவளுக்கு சக்திக்கு ஏற்ற மாதிரி அதெல்லாம் சாத்தி, தத்வா தேவியை ஸ்வபக்தி தேவிக்கு அதெல்லாம் கொடுத்து பக்திக்கு ஏற்ற மாதிரி அவ அனுசரித்து அதெல்லாம் பண்ணணும். யந்திரஸ்தானம் ஆவர்த்தீனாம் யந்திரஸ்தானம்னு அதை சுற்றி இருக்கக்கூடிய தேவதைகள். இப்போ தேவிக்கு சுற்றி எல்லாம் வாராகி சாமுண்டி எல்லாம் இருப்பா. ஸோ அந்த தேவதைகளை எல்லாரையுமே பூஜனம் சமயகாச்சரியதா, அந்த ஆவரண தேவதைகளுக்கும் பூஜை பண்ண வேண்டும். सर्वं जगदम्बार्पणमस्तु.